ஹலோ, வணக்கம் மத்யமஸ். மற்றும் ஒரு சபா நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆம், இன்னைக்கு நம்ம குரூப்ல எத்தனையோ பேரு நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க. விஷ் யூ ஹாப்பி யுகாதி. இப்ப கொஞ்ச நாளா பாத்துட்டு இருக்கீங்களா, நம்ம மத்தியமஸ்ல என்ன அமக்கலமா ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போயின்னு இருக்கு. அந்த பக்கம் டான்ஸ் காம்படிஷன், ஸ்பிரிச்சுவல் குவிஸ், தென் மருத்துவ நேரம், ஆன்மீக சொற்பொழிவு, அப்புறம் எல்லாம் நிறைய விஷயங்கள். ஒரு வாரமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அரசியல் குவிஸ் எல்லாம் பார்க்கும்போது, ஐ மீன் கிளாசிக்கல் மியூசிக், இந்த மாதிரி ஒரு வாரமும் ஒரு வாரத்தை விட ஒரு வாரம் ரொம்ப சிறப்பா எல்லாருக்கும் பிடிச்ச விதத்துல ப்ரோக்ராம்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, நீங்கெல்லாம் கொடுக்கிற உற்சாகமும், நீங்கெல்லாம் கொடுக்கிற ஒரு ஆதரவும் தான் எங்களுக்கு மேல மேல ஒரு நல்ல நல்ல ப்ரோக்ராம்களை கொடுக்கணும், தேடி தேடி நல்ல ப்ரோக்ராம்களை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது எங்களுக்கும். சோ நீங்க இந்த ப்ரோக்ராம பத்தின வீடியோக்களை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்க ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோ. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு நமக்கெல்லாம் ரொம்ப உபயோகமான ஒரு மருத்துவ நேரமா, மருத்துவ நேரத்துல உபயோகமான விஷயங்களை சொல்றதுக்காக ஒரு டாக்டர் நம்ம இன்வைட் பண்ணிருக்கோம். குழந்தை நல மருத்துவர். அவர் பெயர் பத்மா சந்திரமௌலி. யாருன்னு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிரும். அவங்கள கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி ஒரு சில விஷயங்கள் நான் அவங்களோட இன்ட்ரடக்ஷன் பத்தி சொல்றேன். ஜஸ்ட் கேளுங்க. குழந்தை நல வைத்தியத்தில் டிசிஹெச் மற்றும் டிஎன்பி போன்ற டிப்ளமாக்களை எம்எம்சி எக்மோரில் பயின்றுள்ளார். கீழ்நிலை பட்டப்படிப்பிற்கு பிறகு விஜயா ஹாஸ்பிட்டலில் அவசர கால மருத்துவ பயிற்சி, மதுரை மீனாட்சி மெடிக்கல் மிஷனில் குடும்ப மருத்துவம் தேர்ச்சி பெற்றுள்ளார். மேலும் குழந்தை பேறு மருத்துவத்தை பற்றி கஸ்தூரிபாய் காந்தி ஹாஸ்பிட்டலில் சென்னையில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார். குழந்தை நல மருத்துவத்தில் 2000 ஆண்டு முதல் பணியாற்றிக் கொண்டு வருகிறார். தாம்பரம் இந்து மிஷன் மருத்துவமனை, அடையார் தன்னார்வ மருத்துவ சேவை மையம் போன்றவற்றில் சிறப்பான பணியாற்றி உள்ளார். மேலும் பல கலந்துரையாடல்களை தூர்தர்ஷன் மற்றும் விஜய் டிவியில பேசி ஆரோக்கிய விஷயங்களை பத்தி எடுத்து சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அது மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்றதுக்காகவும், நமக்கு இருக்கிற சந்தேகங்களை எல்லாத்தையும் கிளியர் பண்றதுக்காகவும் நம்ம டாக்டரை கூப்பிட போறோம். டாக்டரை பார்க்கலாமா இப்போ? வாங்க டாக்டர். Namaskaram Madhyamas. I'm not a very active member of the group though, but I know this group is full of amazing talents. அவங்க பாட்டு, நடனம், மோனோ ஆக்டிங், டிராயிங் எல்லாம் ஓ மை காட், அந்த பறவைகள் அப்படி கண் பேசுற மாதிரி பறவைகள். அண்ட் கோலம் எங்களுக்கு பேப்பர்ல கூட வரைகிறதுக்கு கஷ்டமா இருக்கக்கூடிய விஷயம் கோலப்பொடியால அவ்வளோ அழகா ஐ ஹவ் சீன் தட். ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு கனெக்ட் வித் யூ ஆல் அமேசிங் டேலண்ட்ஸ். இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் மூலமா உங்க கூட பேசுறது ரொம்ப சந்தோஷம். உங்களை இன்னொரு விதமாவும் நான் கனெக்ட் பண்ணணும். இவங்க யாருங்கிறத ஆடியன்ஸ்க்கு எப்படி சொல்லட்டுமா? போன வாரம் இத்தனை நேரம் நம்மளெல்லாம் சீட்டு நுனியில வச்சிருந்தாரு, அப்படியே பல்ச ஏகர வச்சுட்டு இருந்தாரு. ஒன் ஆஃப் அவர் ஜட்ஜஸ் சந்திரமௌலி சார் இருக்காரு இல்லையா, அவருடைய துணைவியார் தான் மாலதி சந்திரமௌலி மேடம், சாரி பத்மா சந்திரமௌலி மேடம். சோ வெல்கம் மேடம், தேங்க்யூ. எங்க அட்மின் சார்பாகவும், மாடரேட்டர் சார்பாகவும், என்னுடைய மத்தியமர் நட்புகள் சார்பாகவும் உங்களை வாங்க சொல்லிட்டு வெல்கம் பண்ணி வரவேற்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ குழந்தை மருத்துவம் அப்படின்னு பார்த்தாக்க, அந்த காலத்துல வீட்டுல பாட்டிகள் இருந்தாங்க. ஏதோ ஒரு உடம்பு சரியில்லைன்னா அவ ஏதோ ஒரு மருந்து கொடுப்பா, நாங்களும் கேட்போம். உர மருந்து, அந்த என்னென்னமோ மருந்து எல்லாம் கொடுப்பாங்க. இன்னும் வரப்போற ஜெனரேஷன் அப்படின்னாக்க இதுக்கு போயிடுறாங்க, கூகுளுக்கு போயிடுறாங்க. அவர் தான் டாக்டர் ஆயிட்டாரு. ஆனா இப்ப பிரசன்ட் ஜெனரேஷன்ல இருக்கிற எல்லா சோ மெனி பேரண்ட்ஸுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு, ரொம்ப நிறைய டவுட்ஸ் இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில டவுட்ஸ் எல்லாம் உங்களை கேட்கிறோம். ப்ளீஸ் நீங்க கிளியர் பண்ணுங்க. ப்ரோக்ராம்குள்ள போயிடலாமா இன்னைக்கு? என்னுடைய ஃபர்ஸ்ட் क्वेश्चन டு யூ. தாய்ப்பால் எத்தனை மாசம் வரைக்கும் கொடுக்கலாம்? என்ன அதுக்கு என்ன காலம்? அதோட சில தாய்மார்கள் வேலைக்கு போறதுனாலையும் சில அவசர விஷயங்கள்னாலையும் பம்ப் பண்ணி மில்க ஸ்டோர் பண்றா. அது எத்தனை காலம் வச்சு யூஸ் பண்ணலாம்? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन எத்தனை காலம் வரைக்கும் கொடுக்கலாம்னா 6 மாசம் வரைக்கும் பச்சை தண்ணி கூட கொடுக்காம தாய்ப்பால் மட்டும் கொடுங்கோ, அதுதான் நல்லது. அண்ட் பிறந்து 1 மணி நேரத்துக்குள்ள சைல்ட் ஷுட் பி புட் ஆன் பிரெஸ்ட். ஏன்னா முதல் அந்த 48 மணி நேரம் வருது கொலஸ்ட்ராம் சொல்லுவோம், தட் இஸ் ஃபுல் ஆஃப் ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்ஸ். குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்குற இம்யூனைசேஷன் சொல்றதே அந்த சீம்பால் தான்.
ஸோ அதை 48 மணி நேரம் எக்ஸ்க்ளூசிவா கண்டிப்பா அந்த சக்கரை தேன் எதுவும் கொடுக்காம தாய்ப்பால் மட்டும் கொடுக்கணும். தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. 6 months வரைக்கும் பச்சை தண்ணி கூட கிடையாது. இட்ஸ் ஒன்லி பிரஸ்ட் மில்க், நத்திங் எல்ஸ். ரொம்ப அம்மா வேலைக்கு போனோம், கம்பெலிங் நீட் இருந்தா மேபி ஆஃப்டர் 5 months யூ கேன் ஸ்டார்ட் ஆன் அதர் ஃபீட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கலாம். எவ்வளவு காலம் கொடுக்கணுமானாக்க இட் இஸ் மினிமம் ஃபார் 2 years. அட்லீஸ்ட் 1.5 வயசு வரைக்குமாவது தாய்ப்பால் கொடுங்க. அண்ட் பம்ப் பண்ணி வச்ச மில்க் எவ்வளவு நேரம் கொடுக்கலாம் கேட்டீங்கன்னாக்க இட் இஸ் ஃப்ரீ ஃபார் வெளியில வச்சா 4 மணி நேரம் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா ஈஸிலி அப் டு 48 hours இட்ஸ் குவைட் சேஃப். அண்ட் அம்மா வேலைக்கு போயிட்டு வரவா கட்டின பால் இருந்ததுனாக்க இட் இஸ் நாட் நெசசரி தட் யூ மஸ்ட் எக்ஸ்பிரஸ் த மில்க். ஏன்னா முன்னாடி சொல்றது அந்த கட்டின பால் கொடுக்க கூடாது, அது கெட்டு போயிருக்கும். இட்ஸ் நாட் லைக் தட். பாடி இஸ் த பெஸ்ட் ஸ்டோர் ஹவுஸ். ஸோ எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, காலவரை போயிட்டு ஈவினிங் வேலையில இருந்து வந்தாலும் யூ கேன் ஸ்டில் ஃபீட் தட் மில்க் டு த பேபி. ஓகே மேம். ஐ ஹோப் இட் ஆன்சர்ஸ் யுவர் क्वेश्चंस. யா, வெரி நைஸ், வெரி நைஸ். ஓகே. அதே மாதிரி சாலிட் ஃபுட் எந்த மாசத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணினா நல்லது? அதே மாதிரி இந்த ஃபுட் முதல்ல மில்க் கொடுக்கும்போதே பர்பிங் வந்து எவ்ரி டைம் மஸ்டா? இது 2 क्वेश्चन. எஸ், see about milk burping. குழந்தை பிறந்து அந்த 6 மாசம் நம்மளுக்கு வந்து நம்ம ஃபுட் பைப்புக்கும் ஸ்டொமக்குக்கும் நடுவுல நம்மளுக்கெல்லாம் we have a sphincter, muscle sphincter which is well developed. ஸோ அது என்ன ஆகும், நீங்க சாப்பிட்டு தலைகுப்பு நின்றுனா கூட நம்மளுக்கு ஒன்றும் வெளியில வராது. இந்த குழந்தைகள் 6 மாசம் வரைக்கும் their system is not mature enough. So what happens, it's like a tumbler of milk. கவுத்தினா அப்படி கவுந்து வெளில வந்துரும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ ஃபார் தெம் டு பிரிங் த மில்க் டவுன் டு ஸ்டொமக் ஒரு 1/4 மணி நேரமாவது ஆகும். தோல்ல போடணும், தட்டணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. யூ ஜஸ்ட் கீப் த பேபி ஆன் லேப். மடியில உட்காத்தின மாதிரி வச்சா போறோம். ஆங்குலேஷன் வேணும், ஒரு 45 to 60 degrees ஆங்குலேஷன் ஃபீட் பண்ணிட்டு. தோல்ல போட்டு தட்டணும் தேவையில்லை. சம் பேபிஸ் when you put it on shoulder they immediately bring out the milk, வாமிட் பண்ற மாதிரி வந்துடும். ஸோ அது தேவையே கிடையாது. மடியில உட்காத்தின மாதிரி இன்க்ளினேஷன் ஆஃப் 45 to 60 degrees for 15 minutes. ஏப்பம் வருது வரல கணக்கே இல்லை. அது பண்ணியாச்சுன்னா கண்டிப்பா கக்காது. அந்த கக்க கூடாது, கக்கினா பொறையேற பாசிபிலிட்டி. மில்க் வேஸ்ட் ஆகுறது மட்டும் இல்ல, பொறையேறித்துனா லங்ல போய் நிமோனியா ஆகும். அதனால we want you to avoid. படுத்துட்டு ஃபீட் பண்ணக்கூடாது. அடுத்த இம்பார்ட்டன்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, if you lie down and feed, again there is a possibility of ear infection and aspiration. Sometimes even asphyxiate ஆகி டெத் கூட ஆகலாம். ஸோ படுத்து ஃபீட் பண்றதுன்றது இட் ஷுட் நெவர் பி டன். ஃபீடிங் இன் லைங் பாஸ்டர் should be avoided at any cost. That's very important. Now coming to your next question about weaning. எத்தனை மாசத்துல இருந்து solids introduce பண்ணலாம்னு கேட்டீங்க. So that is from 6 months of life. Generally we recommend 180 days. ரொம்ப compelling reason 150 days ரொம்ப early ஆரம்பிச்சாலும். And the beginning will be always with some fruits. Ideal is வாழைப்பழம். அதுக்கப்புறம் ஆப்பிள் கொடுக்கலாம் வேக வச்சு மசிச்சு. முதல்ல ஃபீட்ஸ் வந்து பேபிஸ் ஆல்வேஸ் ரெஃப்யூஸ். You can add a little bit of mother's milk to it to make them familiar with the smell. அப்படி இருந்தா அக்செப்ட் பண்ணும் குழந்தை. And முதல்ல they always try to spit. So don't be bothered. ஒரு 2-3 தடவை துப்பும். ரொம்ப கம்பல் பண்ணி பின்னாடி இருந்து குத்த வேண்டாம். Just once twice வேண்டாம்னா விட்டுட்டு after 2 hours again you can try. So repeated trying will help you gain access. அவன் எஸ் சொல்றதுக்கு சான்ஸ் உண்டு. 2 நாள் ஃபுல்லா மாட்டேன்னு சொல்லிட்டா அந்த பழத்தை தூக்கி வச்சுட்டு try another fruit. So you can try all mashable fruits. That will be the first option. Apart from grapes, pomegranate and pineapple, பலாப்பழம், இதை தவிர மிச்ச பழம் எல்லாமே கொடுக்கலாம். மாம்பழம் கொடுத்தா மாந்த வரும், கிர்னி பழம் கொடுத்தா சளி பிடிக்கும், அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாமே மேஷ்ட் ஃப்ரூட்ஸா கொடுக்கலாம் 6 monthsல இருந்து. Don't add sugar to any of the fruits. So these are the basic instructions to begin with. And every feed வந்து தாய்ப்பாலுக்கு முன்னாடி நீங்க இந்த ஃப்ரூட் எதையும் ட்ரை பண்ணாதான் குழந்தை அக்செப்ட் பண்ணும். தாய்ப்பால் கொடுத்தா அரைகுறையா வயர் நிறைஞ்சிடும். Then baby will not be willing to attempt anything new. And no feeding session should be beyond 15 to 20 minutes. 1/4 மணி நேரத்துக்கு 20 நிமிஷத்துக்கு மேல நீங்க கம்பல் பண்ணி மாட்டேன்னு சொல்ற குழந்தைய குத்தி குத்தி கொடுத்தோன்னா they go in for repulsion. And வாயிலேயே வச்சிட்டு இருந்தாலோ, sometimes babies don't swallow, they can't open their mouth and say I don't want. How do they say? It will be keeping in the mouth itself. உள்ள முழுங்காம நம்ம இப்படி குத்தி இந்த முழுங்கு முழுங்கு, இல்ல ஸ்பூன் வச்சு, இல்ல டிவி எதையும் காமிச்சு அதை பண்ணி இது பண்ணி ரொம்ப கம்பல் பண்ற மாதிரி பண்ணவே வேண்டாம். If they feel they don't like it, they are not swallowing, just honor them, leave it. கொடுக்க வேண்டாம், அவ்வளவுதான். வெரி குட், வெரி குட் டாக்டர். அதே மாதிரி இந்த உப்பு, சர்க்கரை, பசும்பால், பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் 1 வயசு வரைக்கும் கொடுக்க கூடாது அப்படின்னு இப்ப சொல்றாங்களே, அதை பத்தி என்ன சொல்றீங்க? எஸ், பெர்ஃபெக்ட். முன்னாடி வந்து பிஸ்கெட் தான்
முதல்ல ஆரம்பிச்சா அந்த மில்க் பிக்கிஸ், இட் வாஸ் வெரி பாப்புலர். ஐ ஆமா. ரிமெம்பர் மை மதர் டெல்லிங் மீ, நான் எல்லாம் குழந்தையா இருக்கும்போது தட் வாஸ் வெரி பாப்புலர். அந்த அமூல் டப்பா எப்படியோ அது மாதிரி மில்க் பிக்கிஸ் இஸ் ஒன் ஃபேவரட் திங் ஆஃப் ஆல் பீப்புள். பிஸ்கெட்ஸ் ஆர் அன் அப்சல்யூட் நோ, பிகாஸ் பேக்கேஜ் ஃபுட்ஸ் யூ டோன்ட் நோ ஹவு தே ஆர் ப்ரிப்பேர்ட். அது ஸ்டோரேஜ் பீரியட் அது எல்லாமே உங்களுக்கு எதுவுமே ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்ட் மேட் அட் ஹோம் இஸ் பெஸ்ட் ஃபார் சில்ட்ரன். அண்ட் மாட்டு பால் வந்து அதோட குழந்தைக்கு, மனுஷ குழந்தைக்கு அம்மாவோட பால் இருக்கு, யூ ஷுட் கிவ். அட் த மோஸ்ட் ஃபர்மெண்டடா இருந்து தயிர் வேணா 6 மாசத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் மதர்ஸ் மில்க் இஸ் த ஒன்லி மில்க் டு பி கிவன் டில் கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் பர்த்டே. சால்ட் ஏன் கூடாதுன்னு சொல்றோம்னா சொல்யூட் லோட் கிட்னில ஜாஸ்தி ஆகும். ஃபார் கிட்னி டு மெச்சூர் இட் டேக்ஸ் ஈஸிலி 1 to 2 years. ஸோ சால்ட் வந்து ரொம்ப வேண்டாம். சுகர் வேண்டாம் சொல்றதுக்கு முக்கியமான ரீசன் வந்து they start getting used to the sugary taste, and that is not very ideal in long run. And they tend to pass loose motion also. ரொம்ப எதுலயுமே சுகர் ஜாஸ்தி ஆச்சுன்னா லூஸ் மோஷனுக்கு நிறைய பாசிபிலிட்டி. And the sweet taste gets into them, they start craving for sweet in future, and that is not a healthy habit, and we want calories through good food. Healthy options இருக்கணும் அதனால. ஓகே, ஓகே. So that answers your sugar and salt, right? இந்த பிரைவேட் பார்ட்ஸ வந்து குழந்தைகளுக்கு குளிப்பாட்டும் போது கிளீன் செய்யும் போது என்ன விதமான கேர் எடுத்துக்கணும், ஸ்பெஷல் கேர்? எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ், ஜென்ரலி எல்லா குழந்தைகளுக்குமே நம்ம யூரின் போன அப்புறம், மோஷன் போன அப்புறம், இல்லை குளிப்பாட்டும் போது கிளீன் பண்றோம்னா ஆல்வேஸ் யூ மஸ்ட் கிளீன் தி யூரினரி ஏரியா ஃபர்ஸ்ட் பிஃபோர் யூ டச் தி மோஷன் ஏரியா. மோஷன் ஏரியால கை வந்துருதுன்னா அப்படியே நம்ம கை சோப் போட்டு வாஷ் பண்ணிடணும், அவ்வளவுதான். ஃப்ரம் மோஷன் ஏரியா கோயிங் பேக், நார்மல் டெண்டன்சி, ஐ டோன்ட் நோ இஃப் யூ ஹேவ் அப்சர்வ், especially in the lower economic strata, I see them washing முதல்ல anal region and then their hand moves forward to the urinary area. Especially in girls, this will carry infection from the anal area to the urinary area. So urinary infection ஜாஸ்தி கேர்ள்ஸுக்கு வரதுக்கு சான்ஸ் உண்டு. So always cleaning should be from front to back. So urine area clean பண்ணிட்டு தான் motion ஏரியாக்கு கை போகணும். Once you clean motion area, hand should be washed with soap and water. And washing பத்தி முக்கியமான விஷயம், it is not just washing with soap and water like this. You must clean also your fingertips. ஏன்னா அங்கதான் you have debris deposited always. எவ்வளவுதான் நீங்க fingers நல்லா nails trim பண்ணி வச்சிருந்தாலும் there is a possibility of any dirt or germs getting accumulated in that area. So you should also do like this. இப்ப எல்லாரும் ஹேண்ட் வாஷிங்ல எக்ஸ்பர்ட் ஆயிருப்பா இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம். அடுத்த क्वेश्चन, குழந்தைகளுக்கு போடப்படும் தடுப்பூசிகளின் அவசியம் என்ன? அந்த எந்தெந்த பூஸ்டர் இன்ஜெக்ஷன்ஸ் கண்டிப்பா போடணும்? Yes. Because see, now this is a valid question. You are right. அதனால நிறைய வேக்சின்ஸ் இருக்கிறதுனால now there is a confusion as to what we should go for. இது ரொம்ப ஜாஸ்தி வேக்சின்ஸா இருக்கே, is it good or bad? See, what you want to know is what is compulsory. So பிறந்த உடனே குழந்தைக்கு within first 15 days, ideally discharge ஆகிறதுக்கு முன்னாடியே BCG, which is against tuberculosis, oral polio drops, அப்புறம் B type மஞ்சக்காமாலை ஊசி, hepatitis B. இது இந்த ஹெப்படைட்டிஸ் பி என்ன பிரச்சனை வரும்னா, டிபி போலியோ உங்களுக்கே தெரியும். இந்த ஹெப்படைட்டிஸ் பி வந்து இன்ஃபெக்ஷன் வந்தா லாங் ரன்ல என்ன பிரச்சனை ஆகலாம்னா, இட் கேன் ஈவன் லீட் அப் டு லிவர் கேன்சர், லிவர் ஃபெயிலியர் வரலாம், லிவர் கேன்சர் வரலாம். ஸோ திஸ் ஹெப்படைட்டிஸ் பி ப்ரொடெக்ஷன் இஸ் மேண்டேட்ரி. ஸோ இந்த 3 வேக்சின் பிறந்த உடனே போடுறது முக்கியம். அப்புறம் 45, 75, 105 இந்த 3 டேஸ்லயும் போட வேண்டியது. 1.5 மாசம், 2.5 மாசம், 3.5 மாசம். முத்தடுப்பு ஊசி இதுவும் ரொம்ப வருஷமா போட்டு இருக்கிறது. தென் மூலக்காய்ச்சல் ஊசி, மஞ்சக்காமாலை ஊசிக்கு வந்து அந்த டைப் பிக்கு இட் இஸ் நாட் ஜஸ்ட் 1 dose, இட்ஸ் 3 doses. ஸோ தட் வில் பி ஃபாலோட் அப் இன் டே 45, 75 அண்ட் 105. ஸோ 4 டோஸ் வரும் ஹெப்படைட்டிஸ் பிக்கு உள்ளது. அண்ட் மூலக்காய்ச்சல் ஊசியும் ரொம்ப மேண்டேட்ரி, 3 டோஸ் போட்டாகணும். இப்போ ரீசெண்டா அடிஷ்னல் என்னன்னா, போலியோ இன்ஜெக்ஷன் டிராப்ஸ் நம்ம போடுறது வந்து டசன்ட் கிவ் யூ 100% ப்ரொடெக்ஷன். ஸோ நவ் வி ஹேவ் ட்ரான்ஸ்ஃபர் டு போலியோ இன்ஜெக்ஷன்ஸ். That also minimum 2 doses. Government itself provides. One thing you must all know about vaccines, if a corporation is doing a very good job, and even in small areas, villages nalam kuda, even municipal centers are providing vaccines free of cost. So please tell your people, ungalku therinjavungalukku sollumbodhu kuda, now that we have all taken corona vaccines, we know the system is doing very good job, storage is good, vaccination centers are kept decently, so you can all go ahead there. If recent pneumococcal vaccine, அதாவது நெஞ்சில சளி கட்டுறதுக்கு உள்ள அத prevention, pneumonia prevention vaccine, that is also provided by the government. Diarrhea prevention க்கு rotavirus vaccine is also provided by the government. So go with the government setups for the initial 3 vaccines.
ஸோ இது வரைக்கும் கம்பல்சரி 45, 75, 105 நாள் வேக்சின்ஸ் கம்பல்சரி. அதுக்கப்புறம் உள்ளது 6-7 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டைஃபாய்டு ஊசி இஸ் ஒன் மோர் திங் விச் ஐ வுட் சே. ஏன்னா தண்ணி மூலமா பரவக்கூடியது டைஃபாய்டு. ஸோ அதுவும் எடுத்துக்கோங்க கம்பல்சரி. சிக்கன் பாக்ஸ்க்கு உள்ளது வந்து there are two schools of thoughts. One thing is allow natural infection to occur, you get lifelong immunity. But the problem with natural infection is அக்கின்னு ஒரு நோய் வரும். I think you must all be aware. Shingles-னு சொல்லுவோம். இந்த அக்கி comes only to people who have had natural infection. So அது வந்து அக்கி is not prevented by not by இது உங்களுக்கு நேச்சுரல் இன்ஃபெக்ஷன் வந்தா அக்கி ப்ரிவென்ட் ஆகாது. உங்களுக்கு சிக்கன் பாக்ஸ்ல இருந்து தான் ப்ரொடெக்ஷனே தவிர அக்கில இருந்து ப்ரொடெக்ஷன் கிடையாது. ஸோ அதுக்கு வேக்சின் போட்டுக்கிறது அது நல்லது, சிக்கன் பாக்ஸ் வேக்சின். ஸோ தீஸ் ஆர் த பேசிக் திங்ஸ். பூஸ்டர்ஸ்னு பார்த்தா 1.5 வயசுல இந்த முத்தடுப்பு ஊசிக்கும் மூளைக்காய்ச்சல் ஊசிக்கும் நியூமோனியாக்கும் பூஸ்டர் போட்டுக்கணும். 5 வயசுல யூ மஸ்ட் அகெயின் டேக் முத்தடுப்பு ஊசிக்கு பூஸ்டர் போட்டுக்கணும். 1.25 வயசுல எம்எம்ஆர்னு சொல்லுவோம், மீசில்ஸ், மம்ஸ், ருபெல்லா. 1.25 வயசுலயும் 5 வயசுலயும் அந்த எம்எம்ஆர் ஊசி போட்டுக்கணும். 10 வயசு முடிஞ்ச குழந்தைகள் டிப்தீரியா அண்ட் டெட்டனஸ் மட்டும். அண்ட் 10-11 வயசு பொன் குழந்தைகளுக்கு வந்து சர்வைக்கல் கேன்சர் வராம இருக்கிறதுக்கு 2 டோஸ் வேக்சின். ஸோ திஸ் இஸ் ஆல் யூ நீட் டு டேக். அதுக்கப்புறம் பிரெக்னன்சி ஆகும்போது வில் பி கிவிங் ஃபர்தர் டோசஸ் ஃபார் கேர்ள்ஸ். ஃபார் பாய்ஸ் 16th year டிடியோட முடியும். ஸோ பூஸ்டர்ஸ் ஆர் அட் 1.5, 5, 10 and 16. அவ்வளவுதான், 16 வயசு. வெரி வெரி வேல்யூபிளான ஒரு இன்ஃபர்மேஷன் மேடம். பிகாஸ் ஒரு டாக்டர் ஒரு இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க இந்த காலத்துல. சோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த இன்ஃபர்மேஷன். ஏன்னா நிறைய புது வேக்சின்ஸ் வருது. உங்களுக்கு ஃப்ளூ வேக்சின் எல்லாம் கொரோனா வேக்சின் மாதிரி தான். இட்ஸ் ப்ரொடெக்ஷன் இஸ் ஒன்லி ஃபார் 8 to 9 months. ஸோ இட்ஸ் நாட் மேண்டேட்டரி. தோஸ் ஹூ ஹேவ் வெரி ரெக்கரண்ட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், இல்ல அந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வரும்போது வீசிங்கால ரொம்ப பாதிக்கப்படுற குழந்தைகள் இருக்கா, அந்த மாதிரி எதையும் இருந்தா வேணா ஃப்ளூ வேக்சின். Otherwise, flu vaccine routinely not required because the effectiveness is only very short-lived. வருஷம் வேக்சின் போடுற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. அதே மாதிரி குழந்தைகளுக்கு தாய்ப்பால் தவிர மற்ற உணவுகள் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தவுடன் தினமும் மலம் வெளியேறுவது, ஐ மீன் மோஷன் போறது மஸ்டா? கண்டிப்பா மஸ்ட். One thing you must know is குழந்தைகள் பிரஸ்ட் ஃபீடிங்ல இருக்கிற வரைக்கும் ஒரு வாரத்துக்கு 8 நாளைக்கு ஒரு தடவை மோஷன் போனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வாட் வி ஆஸ்க் them to monitor is ரொம்ப ஈரப்பசை இல்லாம ஆட்டு புழுக்க மாதிரி மோஷன் போச்சுன்னா, இல்ல மோஷன் போகும்போது ரத்தம் வந்ததுன்னா, then they definitely have to see a doctor because it's abnormal. Otherwise, purely breastfed babies, pasty motion, sticking to the cloth, yellow color, you don't have to worry at all. Blood இருந்தா எனி டைம் they have to contact. பட் நீங்க இந்த மற்ற ஃபீட்ஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், சாலிட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா எவ்ரிடே போகணும். எவ்ரிடே போறதுன்றதை விட இந்த மோஷன் கன்சிஸ்டன்சி should be really smooth. அது அந்த டியூப் மாதிரி டைட்டா போக ஆரம்பிச்சதுனாலே இட் மீன்ஸ் இட்ஸ் கோயிங் டு டேர் தேர் anal orifice. ஒன்ஸ் கிடிய ஆரம்பிச்சிருச்சுன்னா they start getting scared to pass motion. They withhold. Once they withhold, what happens? அந்த மோஷன்ல உள்ள ஈரப்பசை ஃபுல்லா அப்சார்ப் ஆயிடும், இன்னும் டைட் ஆகும். So it is a vicious cycle. The baby is scared, doesn't want to pass motion, withholds. Withhold பண்ணும்போது ஈரப்பசை போய் இன்னும் டைட் ஆயிடும். போக போக ரொம்ப டைட் ஆகும்போது கீழே வரும்போது திரும்பி நெக்ஸ்ட் டைம் again there is a tear. So there is a continuous cycle of thickening and tearing. அதை பிரேக் பண்ணோம்னா நம்ம டயட்ல உள்ள இம்பார்ட்டன்ட் மாடிஃபிகேஷன்ஸ் will be giving more of fiber. தண்ணி மட்டும் கொடுத்தா யூரினா போயிடும், யூஸ் இல்லை. So you have to give more fiber in diet. Fiber will be through vegetable source and fruit source. That's the main source. Curd is also very good. Okay. Okay. Good doctor. அதே மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு கை மருந்துகளை வசம்பு, கடுக்காய் இவைகள் எல்லாம் இழைச்சு குடைச்சுட்டு இருந்தோம் ஒரு காலத்துல. இப்போ அதெல்லாம் வேண்டாம்னு சொல்றாங்களே, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? See, 2-3 things. இதெல்லாம் காரப்பொருட்கள். இந்த வசம்பு இதெல்லாம் காரப்பொருட்கள். அதை கவுண்டர் பண்றதுக்கு தேன்ல குழைச்சு கொடுப்பா. இப்ப தேன்ல ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னா, 2 வயசு வரைக்கும் தேன் is not recommended for any child because it causes botulism. That is a very severe, significant bacterial infection which can cause neuro problems in a child. So you don't want botulism. இந்த காரப்பொருட்கள் எல்லாம் தேன் இல்லாம கொடுக்க முடியாது. காரப்பொருட்கள்ல இன்னொரு ப்ராப்ளம், நீங்க கம்பல் பண்ணி கொடுக்கும்போது பொறையேறிச்சுன்னா அகெயின் as I told you already, lung ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டி. எப்ப பொறையேறிச்சினாலும் ஃபோர்ஸபிள் ஃபீடிங், வாமிட்டிங், இல்ல ஃபிட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு அந்த கோழை வரும்போது முழுங்கினா, எனி டைம் there is a force and any time you take in fluid into the windpipe instead of foot pipe, there is a possibility of pneumonia.
இந்த காரமான பொருட்கள் சுக்குல இருந்து சுக்கு, வசம்பு, எனி ஆஃப் தீஸ் நாட்டு மருந்து எதை எடுத்தாலும் காரம் இருக்கும். பெரியவங்களுக்கே காரமா இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் ரிக்வயர்ட் அட் ஆல். ஓகே. இது சொல்லும்போது இன்சிடென்ட்லி ஐ ரிமெம்பர் ஒன் திங், தெர் இஸ் சம்திங் கால்ட் அந்த உரம் விழுந்துருச்சு குழந்தைக்கு, உரை எடுக்கணும் எஸ். அப்படின்னு. தட் இஸ் நாட் ஆக்சுவலி உரம் வாட் எவர் தே கால். தி திங் இஸ் மூக்கு அடைச்சிருக்கும். நம்மளுக்கு எல்லாருக்குமே மூக்குல மியூக்கஸ் கடவுள் கொடுத்த ஒரு இயற்கையான விஷயம். மூக்குல மியூக்கஸ், காதுல வேக்ஸ் எல்லாமே ப்ரொடெக்ஷனுக்காக கொடுத்தது. But for babies, what happens is they are always in lying posture. So it gets dried up, the secretions. We are all upright. We take bath, we know to blow our nose and all that. குழந்தைங்களுக்கு அதுக்கு ஆப்ஷன் இல்லை. So what happens, and the dried up secretions will block their nose. They become really mad and cranky. Most of the times baby cry because of nose block. ஃபீட் எடுக்க முடியாது, காத்து கிடையாது. ஏன்னா மூக்கு அடைச்சாச்சுன்னா சக் பண்ண முடியாது. And மூக்கு அடைச்சாச்சு, the only way they know to breathe is not by opening their mouth, by crying. When they cry, they take excess air that will go into the intestinal system. So வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும், வயிற்று காலிக்க ஆரம்பிச்சிடும், பசி, தூக்கம் இல்லை, வயிற்று வலி எல்லாம் சேர்ந்து they behave mad. All that you need to do is a simple solution. You have to tilt the baby's head, put in 2 to 3 drops of saline, gently squeeze the nose like this. Whatever is obstructing will come out. The baby sleeps peacefully, takes feed. Amma is happy, baby is happy. ஓகே. ஓகே. நீங்க So this is one common problem. எஸ். இப்ப நீங்க ஆன்சர் பண்ணும்போதே ஒருத்தர் கீழே கேட்டிருக்காங்க, கோடை காலத்துல என்ன பழங்கள் கொடுக்கலாம் குழந்தைக்குன்னு கேட்டிருக்காங்க. வெரி குட். See all watery fruits மா, எல்லா ஃப்ரூட்ஸும் கொடுங்க. கிர்னி பழம் கொடுக்கலாம், தர்பூஷ் கொடுக்கலாம், ஆப்பிள் கொடுக்கலாம், banana is fine. Then I told you grapes வேண்டாம், மாதுளம் பழம் வேண்டாம், for 2 reasons. One is if you give the fruit as such, there is a risk of aspiration. ஏன்னா இது வந்து ஜெல்லி கேண்டீஸ்லாம் எப்படி வேண்டாமோ 3 வயசு வரைக்கும் இந்த குழந்தைகளுக்கு அது ப்ராப்ளம். And cleaning is a problem. நம்ம கை ரொம்ப ஜாஸ்தி படும். So infection is a possibility with those fruits. Otherwise இந்த fruits கொடுக்கலாம். இது போக குக்கும்பர் கொடுங்க. எல்லா watery vegetables you should give. இளநீர், orange juice, these are all in plenty. So these are all good. Any fruit is good. No fruit is bad. இந்த சொன்ன 3-4 fruits தவிர மிச்சதெல்லாம் கொடுங்க. ஓகே டாக்டர், தேங்க்யூ. திடீர்னு பசி குறைஞ்சாலும் இல்ல ஒரு 2-3 ml குடிச்சுட்டு இருக்கோம் எப்போதும் அப்படின்னு இருக்கிற அளவுல இருந்து திடீர்னு அது குறைச்சு கொடுத்துனாக்க அப்ப உடனே என்ன பண்றது? நம்ம அது நார்மலா குடிக்கிற அளவை குறைச்சு விடுறது, பசி இல்லாம கேக்குறது 6 மாசத்துக்கு கீழே உள்ள குழந்தையா மேல உள்ள குழந்தையா, தாய்ப்பால் குடிக்கிற குழந்தையா? 6 மாசத்துக்கு கீழே உள்ள குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். 6 மாசத்துக்கு கீழே உள்ள குழந்தை is going to be depending on breast milk. So breast milk மட்டும் குடிக்கிற குழந்தை நிம்மதியா குடிச்சு தூங்கிட்டுனா அது போறோம்னு அர்த்தம். நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி பசி எல்லா சமயமும் இருக்காது. So breast milk குடிக்கிற குழந்தையா இருந்தாலும் சரி, வளர்ந்த குழந்தையா இருந்தாலும் சரி, how much ever they want to take, they will decide. Unless the baby is cranky and crying out of hunger, அப்போ you must find out. நான் சொன்ன மாதிரி 6 மாசத்துக்கு கீழேனா மூக்கு அடைச்சிருக்கா, அதனால குடிக்க முடியலையா, வாயில ஏதாவது புண்ணு இருக்கா, இல்ல ஜுரம் இருக்கா, வயிற்று வலி இருக்கா. So you have to dig at that to find out if it's causing discomfort. So long as the child is happy, feed எடுத்துட்டு நல்லா தூங்குதுன்னா, you can just leave the baby. Okay. So you don't have to really worry about. பெரிய குழந்தைகளுக்கு ஃபீட் பண்ணும்போது கூட நேத்திக்கு 2 இட்லி, இன்னைக்கு 1 இட்லி தான், இட்லியே வாங்க மாட்டேங்கிறது அப்படி எல்லாம். There is no count of calories, count of numbers. If baby is hungry, baby will accept. No feeding session should go beyond 15-20 minutes. 1/4 மணி நேரத்துக்கு மேல குழந்தை சாப்பிடலைன்னா சாப்பிட போறது இல்லை. நீங்க அம்மாக்கள் முதல்ல வயிற்று ரொப்பிண்டு தான் குழந்தைகளுக்கு சாதம் ஊட்டணும். That is what I always tell. Because you become cranky. Mothers, they are also human beings. பசி வந்துரும். 1/4 மணி நேரத்துக்கு மேல சாப்பிடலைன்னா அது வரைக்கும் எல்லாம் பாசமா இருக்கும். அப்புறம் எல்லா லாங்குவேஜ் ஆரம்பிச்சிரும், அடி ஆரம்பிச்சிரும். இல்லைன்னா you start showing irritation, baby starts getting irritated. So fill your tummy, whoever it is, mother, grandmother, நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணுங்க. நான் குழந்தைக்கு ஊட்டிட்டு தான் சாப்பிடுவேன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே வேண்டாம். And no feeding session beyond 15 minutes. ஒரு தடவை சாப்பிடலையா அடுத்த தடவை அது சாப்பிடாதுன்னு கிடையாது. மேபி ஆஃப்டர் அடுத்த ஃபீட் ட்ரை பண்ணா அதே சாப்பாடு சாப்பிடலாம். ஒன்ஸ் குக் பண்ணா 4 hours வரைக்கும் அதை வச்சு கொடுக்கலாம். அதுக்கு மேல வெளியில வச்சா, ஃப்ரிட்ஜ்ல வச்சா you can keep it for 24 hours. If you keep it outside, not beyond 4 hours. Cooked. Okay. ஓகே. அதே மாதிரி சின்ன வயசுல இந்த பிரீதிங் ப்ராப்ளம் சில குழந்தைகளுக்கு வருது. அது ஓகே. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நோஸ் பிளாக் அதெல்லாம், அதுக்கு அடுத்த லெவல்ல வீசிங் ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை எப்படி ட்ரீட் பண்ணணும் டாக்டர்? See, wheezing, it is quite common when children get respiratory infection. So அது ஒரு 4-5 வயசுல செட்டில் ஆயிடும். அது depends on the severity. சில சமயம் ரொம்ப ஜாஸ்தி இருந்தா mostly we try to help the babies with syrup itself. So you don't have to go to the extent of inhalers or nebulizers. பட் சில சமயம் நம்ம கொடுக்குற சிறப்புக்கு ஆக்ட் பண்ணாம இல்ல குழந்தைகள் ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ஸோட வந்தா you don't have a choice but to go with inhalers or nebulizers. One common myth about nebulizer inhaler என்னன்னா,
அதுக்கு அடிக்டிவ் பொட்டன்ஷியல் இருக்கும், லைஃப் லாங் அதோட இருக்கணும். இட்ஸ் நாட் லைக் தட். Inhalers or nebulizers have a great advantage because whatever we give in syrup form is in milligrams. But when we give as nebulizers or inhalers, we give it only in micrograms. So you can understand the difference in dosing, milli to micro. And it straight goes into the lung. நேர டெபாசிட் ஆகுது, லங்குக்கு போகுது. It is not going to be taken into the system, intestine வழியா, blood circulation வழியா, லங்குக்கு மூக்கு சுத்தி போக வேண்டாம். Straight to the lung, you deliver lesser quantity. And there is no addiction potential. You are not going to carry this on for a longer period. இதெல்லாம் ஷார்ட் கோர்ஸ் எடுக்கிறது தான். 3 days, 5 days, maximum 7 days, and then we stop it. There is something called preventive medicine, which we give for a period of 6 to 8 weeks and stop. And these children usually get over the wheezing problem if there is no family history of asthma. They get over it maximum by 6 years. So வருஷத்துல 2-3 எபிசோட் கோல்டு வருதுன்னா அந்த ஒவ்வொரு எபிசோட் கோல்ட்லயும் இருமல் வரத்துக்கு முன்னாடியே, வீசிங்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே we recommend them to give the drug for inhaler formலயோ syrup formலயோ before the wheezing sets in. அது வருஷத்துக்கு 2-3 தடவை தான் யூஸ் பண்ணுவீங்க. அதுவும் for period of 3 to 5 days. After 6 years they get over the problem. Okay? Okay. Thank you, doctor. அதே மாதிரி சில குழந்தைகளுக்கு ஹை ஃபீவர் வரும்போது கன்வல்ஷன், அந்த வலிப்பு மாதிரி வரும். ரொம்ப பயந்து போயிடுவாங்க பேரண்ட்ஸ். அது அந்த சமயத்துல எப்படி ரியாக்ட் பண்ணணும்? இம்மிடியட் இம்மிடியட் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணணும் அந்த குழந்தைக்கு? ஏன்னா வீட்டுல வரும், ஹாஸ்பிட்டல்னா அது வேற மாதிரி, வீட்டுல என்ன பண்றதுன்னு தெரியாது, பேரண்ட்ஸ்க்கு அதான் ஃபர்ஸ்ட் டைம். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன எப்படி மேடம், எப்படி அதை ஹேண்டில் பண்றது மேடம்? See, anytime fit, don't panic first thing. All that you must do is, இப்போ குழந்தை இருக்குனாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பொம்மையை குழந்தையா வச்சுக்கோங்க, turn the baby to one side. ஃபிட்டிங் சைல்டையே நீங்க ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டாம், ரெஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம், அமுத்தி பிடிக்க வேண்டாம். ஒரு சைடா ஒரு கழிச்சு படுக்க வைங்க. ப்ரிஃபரபிளி லெஃப்ட் சைட், பிகாஸ் ஆஃப் தி வே தி ரெஸ்பிரேட்டரி பேசேஜஸ் ஆர் டிசைன்ட். ஆஸ்பிரேட் ஆகாம இருக்கிறதுக்காக லெஃப்ட்னு சொல்றேன். பட் நம்மளுக்கு அந்த அவசரத்துல லெஃப்ட் ரைட்லாம் ஞாபகம் வராது. ஸோ ஏதோ ஒரு பக்கமா ஒரு கழிச்சு படுக்க வச்சுட்டு ஃபிட்ஸ் தன்னால மோஸ்ட்லி வித்தின் 30 seconds நின்றுடும். மேக்ஸிமம் 1.5 minutes. ஒன்ஸ் த ஃபிட் ஸ்டாப்ஸ், ப்ளீஸ் புட் த பேபி இன் ப்ரோன் பொசிஷன். கவுத்தி போட்டுருங்க குழந்தைய. எதுக்குன்னா முகம் கீழே பார்த்து இருக்கணும், வாயில உள்ள செக்ரீஷன்ஸ் குழந்தைக்கு வெளியில வந்துடும். நம்மளுக்கு ஒரே 2 ப்ராப்ளம் தான் ஃபிட்ஸ் வரும்போது. ஒண்ணு, குழந்தை அடிபட்டுக்க கூடாது, அந்த எங்கேயாவது ஃபோர்ஸிபிளா அடிபட்டுக்கிறது, இல்ல கீழே விழுந்து அடிபட்டுக்கிறது, அந்த ஒரு ப்ராப்ளம். நாக்கு கடிக்கும், அதை எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது. அட் ஹோம் யூ கான் டூ எனிதிங் ஆக்டிவ்லி, நீங்க ஒன்றும் ப்ரொடெக்ஷனுக்கு வைக்க முடியாது. டோன்ட் பாதர் அபவுட் தட். ஒன்லி மேஜர் திங் விச் ஹேஸ் டு பி ப்ரிவென்டட் இஸ் ஆஸ்பிரேஷன் ஆஃப் தேர் ஓன் செக்ரீஷன்ஸ். ஸோ ஃபிட் வரும்போது அவளுக்கு முழுங்க முடியாது. ஸோ அவ சலைவாவே வாயில ஃபுல்லா பூலா இருக்கும். After the fit, what happens when the child is straight lying down, it will not swallow also, kind of aspirate. They are not fully conscious. So அது aspirate ஆகி லங்குக்குள்ள நேர போகும். வாயில உள்ளது வாயில இருக்கிற வரைக்கும் தான் கிருமி எல்லாம் சேஃப். If they go down to the respiratory passage, மூக்குல வாயில உள்ள கிருமிகள்லாம் respiratory passage குள்ள போச்சுன்னா, it is all very dangerous. They all end up in lung infection. So அது ஒண்ணுதான் நம்ம மேஜர் கன்சர்ன். And plus a fitting child can also throw up, vomiting கூட வரலாம். ஸோ வயிற்றுல இருந்த கண்டென்ட்ஸ் கூட வாய்வுல வந்து லங்குக்குள்ள போகலாம். போகாம இருக்கணும்னா நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், குழந்தைய ஒரு சைட்ல ஒரு கழிச்சு படுக்க வச்சு ஆஃப்டர் த ஃபிட் கவுத்தி படுக்க வைங்க. முதுக நல்லா தட்டிட்டு தென் மேக் தி பேபி சிட். டியூரிங் அன் எபிசோட் ஆஃப் ஃபிட் கையில சாவி அந்த மாதிரி கொடுக்கறதோ, இல்ல ஏதாவது குடிக்க ட்ரை பண்றதோ, ஃபிட்ஸ் முடிஞ்ச உடனே குடிக்கிறதுக்கு எதையும் கொடுக்க ட்ரை பண்றது, இல்ல ஜுரம் இருக்குன்னு ஈர துணியால துடைக்கிறது, அது எதுவும் வேண்டாம். ஃபிட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் you won't be very sure if it is because of fever or because of some other infection. So it is better to first episode of fit, better to consult a doctor to rule out other causes of fits. Any infection in the brain can also cause fits. So that should be ruled out. That is our major this thing, worry. சில சமயம் ஃபிட்ஸ் வரும்போது, இல்ல குழந்தை விளையாண்டு இருக்கும்போது, சாப்பிடும்போது, if they aspirate, then also the respiratory passage becomes blocked. அப்ப கூட ஃபிட் வரும். ஆஸ்பிக்சியா வந்து கூட ஃபிட்ஸ் வரும். So that is another problem. So fever இல்லாம கூட ஃபிட்ஸ் வரலாம் சில குழந்தைங்களுக்கு. அது வலிப்பு நோய்னு லேபிள் பண்றதுக்கு அவசியம் இல்லை. சாப்பிடும்போது சிரிச்சாலோ, இல்ல சாப்பிடும்போது அது வாமிட் மாதிரி வந்ததுனாலோ, அதை திரும்பி ஆஸ்பிரேட் பண்ணும்போது இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் கெட்ஸ் choked, they go in for a fit. All that the hospital people need to do is just a suction. So oropharyngeal pathwayல, respiratory pathwayல நாங்க suction போட்டாலே babies become fine mostly. So that also we have encountered. So fitsக்கு பயம் முதல்ல வேண்டாம். You should know how to tackle. ஃபீவருக்கும் please don't be ever scared, because fever is just a protective mechanism of the body. உடம்பு ஒரு ஆர்கானிசமை கொல்லணும்னா அதுக்கு ஆண்டவரா கொடுத்த ஒரு நல்ல விஷயம் ரைஸ் இன் டெம்பரேச்சர் டு கில் தி ஆர்கானிசம், வெதர் இட் இஸ் வைரஸ், பாக்டீரியா, வாட் எவர். ஸோ ஒரு 2 நாளைக்கு மேல ஃபீவர் இருந்தாதான் யூ நீட் டு see a doctor.
and we give paracetamol and other remedies. Mostly common drug is paracetamol for fever. அது எதுக்கு கொடுக்குறோம்னா அந்த ஹைட் ஆஃப் ஃபீவர் போகும்போது சின்ன பசங்களுக்கு less than 2 years fits is a major problem. So fits வராம தடுக்கிறதுக்காக we give paracetamol. இல்லைன்னா paracetamolக்கு அவசியம் இல்லை. ஃபீவர் ரைஸ் ஆகும்போது பெரியவங்களுக்கு மெயின் ப்ராப்ளம் யூ கெட் ஹெட் ஏக், பாடி ஏக் அண்ட் ஃபீவர்னால ஒரு டிஸ்கம்ஃபர்ட், சில்ஸ், அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஜஸ்ட் டு மேக் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் வி கிவ் தி மெடிசன் டு டிக்ரீஸ் டெம்பரேச்சர். ஸோ முதல் 2 நாள் ஃபீவருக்கு பயப்படாதீங்க. ஜஸ்ட் கோ வித் பேராசிட்டமால், ஹைட்ரேட் த பேபி வெல், தட் ஷுட் பி சஃபிஷியன்ட். ஃபிட் வந்தா பதறாதீங்க, இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு அப்புறம் உங்க டாக்டர் பாருங்க. அண்ட் ஒருவேளை ஏற்கனவே ஃபெப்ரைல் ஃபிட்ஸ்னு லேபிளான குழந்தையா இருந்தா 5-6 வயசு முடிகிற வரைக்கும் எப்போ ஃபீவர் வந்தாலும் பேராசிட்டமால் கொடுக்கும் போதெல்லாம் ஃபிட்ஸ் வராம இருக்கிறதுக்கு மருந்து கொடுங்க. ஓகே, நான் இப்போ உங்களை ஆக்சுவலி செகண்ட் கொஸ்டின் அதுதான் கேட்கறதாவும் இருந்தேன். ஒரு கொஞ்சம் வாமா இருக்கிறதுக்குள்ளேயே நிறைய பேரண்ட்ஸ் உடனே பேராசிட்டமால் கொடுத்துருவாங்க. அந்த மருந்து கொடுத்துடணும். சில டாக்டர்ஸ் வந்து 100 and above தான் கொடுக்கணும்னு சொல்லுவா. அதுக்குதான் நான் அந்த கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சேன். நீங்களே அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க. குட், தேங்க்யூ டாக்டர். அதுக்கப்புறமா இந்த எந்த வயசுல மில்க் டீத் விழுந்து பெர்மனன்ட் டீத் வரும்? சில பேருக்கு அது விழலனாலும் பேரண்ட்ஸ்க்கு டென்ஷன் ஆயிடுறது. பெர்மனன்ட் டீத் அந்த டைமுக்கு இது விழுந்து அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கேப் அதிகமாயிட்டாலும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறது. So what is the duration, proper duration? See, normally milk teeth starts falling around 6 to 7 years. ஒரு 12 வயசு வரைக்கும் இந்த பல்லெல்லாம் விழுந்து முளைக்கிற விஷயம். So anywhere between 6 to 12 years is when you have all the falling. When do you really need to worry? ஒரு பல் விழுந்து பல்லு திரும்பி 6 மாசத்துக்கு முளைக்கவே இல்லை அப்படின்னா கண்டிப்பா you have to see a dentist. They will look out for the cause. There are few possibilities. One thing is அந்த ஒரு பல்லு முளைக்காத பல்லே இல்லாம இருக்கலாம். ஸோ எக்ஸ்ரே பார்த்தாக்க தெரியும் அந்த பல்லு இல்லாம இருக்கா. இருக்கிற பல்லு இல்லைன்னா பெர்மனன்ட் டீத் உள்ளுக்குள்ள உட்காந்துருக்கு, அதுக்கு வரத்துக்கு வழி இல்லை. தேர் கேன் பி சம் ப்ராப்ளம் இன் த பாத்வே. ஸோ ஒன்று அந்த வரக்கூடிய அந்த பாத்வே ரொம்ப திக்கா இருக்கலாம். தென் த டென்டிஸ்ட் வில் ஜஸ்ட் ட்ரை டு மேக் அ நெக், பல்லு ஈஸியா வந்துடும். இல்லை தேர் கேன் பி அ சிஸ்ட் ஆர் பல்லு குறுக்கப்படுத்திருக்கலாம். இப்படி இருந்தால் தான் மேலே வர முடியும். இஃப் இட்ஸ் லைங் ஹரிசான்டலி இட் கான் கம் அவுட். ஸோ ஆங்குலேட்டடா இருக்கலாம், ஜா அப்னார்மாலிட்டி இருக்கலாம். ஸோ 6 months வரைக்கும் ப்ளீஸ் வெயிட். ஒரு பல்லு விழுந்து 6 மாசம் வரைக்கும் பல்லு வரலனாலும் யூ கேன் வெயிட். பியாண்ட் 6 months ப்ளீஸ் சி யுவர் டென்டிஸ்ட். அண்ட் ஒரு பல்லு விழுறதுக்கு முன்னாடியே பின்னாடி ஒரு பல்லு வந்துருச்சுன்னா யூ டோன்ட் ஹாவ் டு வரி. இந்த முன்னாடி உள்ள பல்லு ஆடிட்டு இருக்கலாம், தன்னால விழுந்துற போகுது, அதுக்கு உடனே அவசரப்பட்டு பல்லு கோணல் மணலா வந்துருமோ உடனே டென்டிஸ்ட் போகணுமோ அப்படிலாம் பயப்பட வேண்டாம். சம்டைம்ஸ் சில்ட்ரன் டூ ஃபீல் இரிட்டேட்டட். ஏன்னா ஒன்னு ஆடுற பல்லு பின்னாடி இன்னொன்னு ரொம்ப இம்சியா இருந்தா யூ கேன் கோ கெட் இட் ரிமூவ். அதர்வைஸ் மோஸ்ட்லி இட் ஃபால்ஸ் ஆன் இட்ஸ் ஓன். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகே, அதே மாதிரி இந்த டிசார்டர் முன்ன பின்ன இருக்கும்போது கிளிப் போடுவாங்கல்ல, அதுக்கு கூட எந்த ஏஜ் கரெக்டான ஏஜ்? சில பேர் காலேஜ் டேஸ் வந்துருச்சுன்னா எனக்கு நீ முன்னாடியே போட்டுருக்கணும், இப்ப அதெல்லாம் பியூட்டி இல்ல நான் போட்டுக்க மாட்டேன்றாங்க. I think the child, whoever complains is right, because right from 12-13 years it should be started. 12-13 வயசுல இருந்து ஆரம்பிச்சா it is a slow process, it takes some time. ஓகே ஓகே. அதுக்கப்புறமா டிவார்மிங் அதோட ஃப்ரீக்வன்சி என்ன மேடம்? சில பேர் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு அப்புறமா 5 years தான் கொடுக்கணும், அப்புறம் எவ்ரி இயர் கொடுக்கணும். தேர் ஆர் வேரியஸ் வெர்ஷன். அதுல எது கரெக்ட் ப்ரொசீஜர்? ஸ்டார்டட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பர்த்டே 1 to 2 years வரைக்கும் ஒரு பேக் தான். இட்ஸ் a standard pack. There will be 10 ml in the pack. You have to give 50% of it, that is 5 ml on day 1, 5 ml next week. This is for the first 2 years of life. ஒரு வயசுல இருந்து 2 வயசு வரைக்கும், அதாவது 2 டோஸ். ஒரு வயசுல 1.5 வயசுல you will give split doses, 50-50 கொடுப்பீர். 5 ml 5 ml கொடுப்பீர். From second year of life, every 6 months you will give one full pack, and that will be till 18th year. 18 வயசு வரைக்கும் 6 மாசத்துக்கு ஒரு தடவை டிவார்ம் பண்றது நல்லது. It is just because you eat all raw food, you eat outside. நம்ம 5-star ஹோட்டல்ஸே போனாலும் எது ரொம்ப பாதகம், அந்த கட் பண்ணி வச்ச ஃப்ரூட் சாலடு, அப்புறம் அந்த வேக வச்ச பருப்பு எல்லாம் வச்சிருப்போம், அதெல்லாம் தான் ஆல் which is open to wear. அது என்ன பெரிய ஹோட்டலா இருந்தாலும் it's open, it is exposed, so you have a risk. So it is better to give till 18 years. அதனால பெரியவங்களும் எடுத்துக்கூடாதானே, எடுத்துக்கலாம், there is no harm. அதே மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட் கிரேவிங் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றது? விச் அது தட் லீட்ஸ் டு ஒபிசிட்டி, நமக்கு நல்லா தெரியும். பட் அத கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுங்கிறது குழந்தைகள்ட்ட எதிர்பார்க்கறது தப்புதான். பட் எப்படி, என்ன எந்த மாதிரி அதை ஹேண்டில் பண்றது? கரெக்டா சொன்னேன், ரொம்ப தப்பு. பிகாஸ் நம்மளுக்கே அது ரொம்ப கஷ்டமான விஷயம். They add such taste to it, I don't know, it brings in an addictive potential. So best not to introduce certain things, that is what I would say, or be very rigid in not buying it very frequently. If it's a no, it's an absolute no. Availability இருந்தா தானே.
ஸோ கூடாது, அந்த டிசிப்ளின் சின்ன வயசுல இருந்து கொண்டு வரணும். இட்ஸ் ஒன்லி ஒன்ஸ் இன் 10 days, ஒன்ஸ் இன் 15 days. இட் இஸ் நாட் தட் யூ வில் ஹேவ் ஒன் ஃபுல் பேக் ஃபார் யோர் செல்ஃப். வி வில் பை அ பேக். நாக்கு ஆசைப்படுறது கொடுக்கலாம், பட் இட் இஸ் இன் லிமிடெட் குவான்டிட்டி. ஸோ லெட் அஸ் சிட் டுகெதர், ஷேர் இட் அண்ட் ஈட். ஒரு பேக் எடுத்தா அப்படியே முடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அந்த குர்குரே and then this lace chips and the different colors children like, and the flavors ellame, and all these haldirams namkeen, all these things, the moment they take a pack, it is like it is all for me. So that tendency should not be there. You share it to reduce the quantity which goes to your child. Best thing not to introduce. If you have to, then take it once in 15-20 days and share. That's all I can say. அதே மாதிரி குழந்தை தூங்கும்போது அந்த ரூம்ல அந்த ஆல் அவுட் போடலாமா? கொசுக்காக அந்த மருந்து போடலாமான்னு கேட்டிருக்காங்க ஆடியன்ஸ். See, if it is a child with wheezing, ரொம்ப அடிக்கடி ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் வர குழந்தையா இருந்தா எந்த வாசனை பொருளுமே ரூம்ல கூடாது. தட் இஸ் பவுடர், நம்ம யூஸ் பண்ற பவுடர், ரூம் ஃப்ரெஷ்னர், டியோட்ரண்ட் ஸ்ப்ரே, பர்ஃப்யூம், அண்ட் தென் எனி ஆஃப் தீஸ் ஏரோசால்ஸ், நீங்க சொல்ற ஆல் அவுட் லிக்விட், என்ன மாதிரி விஷயம் வாசனை வருமோ, சாம்பிராணி, ஊதுபத்தி, எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது இஃப் இட்ஸ் அ வீசிங் சைல்டு. அதர்வைஸ் சில்ட்ரன் பியாண்ட் 6 months, ஐ டோன்ட் சி எனி ப்ராப்ளம். நீங்க அந்த மொஸ்கிட்டோ ஸ்ப்ரே போட்டுட்டு ஒரு 1 hour கழிச்சு ரூம்குள்ள குழந்தைய கூட்டிட்டு போகலாம். இல்லை ஆல் அவுட் லிக்விட் யூஸ் பண்ணலாம், ஓடோமாஸ் ஜெல் யூஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் விட பெட்டர் ப்ரிவென்டிவ் க்ளோதிங், ஃபுல் கை கவர் பண்ற மாதிரி ஃபுல் கால் மிட்டன்ஸ் போட்டுருங்கோ, சாக்ஸ் போட்டுடலாம். அதையும் மீறி மூஞ்சியில கடிக்கும், அது வேற விஷயம். மொஸ்கிட்டோ நெட் ஐ டோன்ட் ஆல்வேஸ் ரெக்கமெண்ட், பிகாஸ் அதுக்குள்ளேயே நிறைய மொஸ்கிட்டோ உட்காந்துருக்கும். கரெக்ட், அது உள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு முன்னாடியே கேட்க வேண்டிய கொஸ்டின் இப்ப ஆடியன்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ராகி கஞ்சி குழந்தைக்கு கொடுக்கலாமா? எந்த மாசத்துல கொடுக்கலாம்? Again, from 6 months only you can. அவ்வளோ கஷ்டப்படுற அளவுக்கு நான் கஞ்சி ரொம்ப I don't believe in it. As I told you, I prefer you starting with fruits, then go on to vegetables. முதல்ல ஒரு ஃப்ரூட் ஆரம்பிச்சிங்கன்னா 2 days அந்த ஃப்ரூட்டை மட்டும் ரிப்பீட்டடாக ட்ரை பண்ணுங்க. எனிதிங் நியூ baby is going to spit out. And to make the baby accept it, you add little mother's milk and give. Day 3 you will start the other fruit. முதல்ல ஒரு வாழைப்பழம் ஆரம்பிச்சா 2 நாள் வாழைப்பழம் மட்டும், 3ஆவது நாள் you will start banana, you will start apple, then 5th day you will start orange. எது கொடுத்தாலும் பழைய ஃப்ரூட்டை விடாதக்கு கேரி ஆன் பழைய ஃப்ரூட் அண்ட் ஆல்சோ ஆட் ஆன் த நியூ ஃப்ரூட். ஸோ பை த எண்ட் ஆஃப் 15 days your baby will at least take 3 fruits. ஒரு நாளைக்கு 3 to 4 times ஆகுது ஃப்ரூட்ஸ் கொடுத்துருப்பீங்க. தென் கோ ஆன் டு வெஜிடபிள்ஸ். கஞ்சி கொடுக்கணும்னு நினைச்சா முளைக்கட்டின ராகி இஸ் வெரி குட். வி கால் தட் அமைலேஸ் ரிச் ஃபுட். ராகியோ இல்லை வேற என்ன பருப்புனாலுமே, பருப்பு வகைகள் யூஸ் பண்ணாலும், தானிய வகை, பருப்பு வகை எல்லாத்தையுமே முளைக்கட்டி கொடுக்கலாம். இட் இன்க்ரீசஸ் அமைலேஸ். இட்ஸ் அன் என்சைம் that will decrease the consistency of kanji. So kanji liquid இருக்கும், but calorie wise affect ஆகாது. That is good for children. Calcium content is high in ragi, but ராகில ஒரு problem, constipation வரலாம். So you can add வரலாம். So you can add fruits or watery vegetables to the kanji depending on baby's taste. Sweet taste பிடிக்கும்னா fruits add பண்ணிக்கலாம், இல்ல watery vegetables kanjiல add பண்ணிக்கலாம். So ragi kanji is perfectly fine after 6 months of life if you want to. I prefer fruits, vegetables. நம்ம சாப்பிடுற இட்லி, ரைஸ், பொங்கல், உப்மா எல்லாம் கொடுக்கலாம். எல்லாம் தளர இருக்கணும். கன்சிஸ்டன்சி ஃபர்ஸ்ட் 8-9 months வரைக்கும், 6 to 9 monthsக்கு தோசை மாவு கன்சிஸ்டன்சி. ஐ ஒன்ட் ஈவன் சே செர்லாக். அப்புறம் செர்லாக் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் 9 monthsல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கையில நசுக்கின சாப்பாடு கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் பர்த்டேல எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன சாப்பிடுறோமோ எல்லாம் குழந்தை சாப்பிடணும். நான்வெஜ் இஸ் ஆல்சோ டு பி இன்ட்ரடியூஸ்ட் ஒன்லி ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் பர்த்டே. கவுஸ் மில்க் இஸ் ஆல்சோ ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் பர்த்டே. நோ நட்ஸ், நோ சீட்ஸ் till 3 years. ஆஸ்பிரேஷன் ஆகும் அண்ட் அலர்ஜி வரதுக்கு சான்ஸ் உண்டு. ஸோ இந்த கேஷ்யூ நட், ஆல்மண்ட் இதெல்லாம் கஞ்சியில போட்டு கொடுக்குறவங்க நிறைய பேர் உண்டு. ஐ வாண்ட் யூ டு அவாய்ட் தட் அட்லீஸ்ட் till second birthday. Fish also preferably to be avoided till second birthday if there are any non-vegetarians. அதே மாதிரி இன்னொரு क्वेश्चन, குழந்தை பிறந்து 4 மாசம் ஆறுது, தண்ணி குடிக்கிறதுக்கு கொடுக்கலாமா? பிறந்த குழந்தைக்கு Ideally speaking, as I told, till 6 months it's only mother's feed. But there are some circumstances where they would have already started on top feeds for various reasons. Amma velakku porudhu, illa feeding pattala, weight gain varala, for any reason, if they have already started on other milk, the supplementary milk edavadhu ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா, then they can give also hot water. Otherwise 6 மாசம் முடிகிற வரைக்கும் அம்மாவோட பால் தவிர நாங்க ஏதாவது விட்டமின் டிராப்ஸ் கொடுத்தா அது தவிர எதுவும் தேவையில்லை. விட்டமின் டிராப்ஸ்ங்கிறது இட்ஸ் ஒன்லி விட்டமின் D3 from birth till 2 years, and iron we start from 3 months. 100 days முடிஞ்சதுல இருந்து அயன் ஆரம்பிப்போம். that is till 2 years. வேற அது தவிர விட்டமின் சப்போர்ட்ஸ்ங்கிறது தேவையில்லை. only if the child has
severe diarrhea or respiratory infection, we give zinc alone. Multivitamin ku role kadiyadu. We give plain Okay. zinc to help in early recovery. So these three things only. Vitamin D3, we give iron, we give zinc. That's all. Thank you டாக்டர். தாய்ப்பால் சூடு பண்ணலாமா? அப்புறம் குழந்தைகளுக்கு வயிறு மந்தமானா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இது தாய்ப்பால் சூடு பண்ணக்கூடாது. கண்டிப்பா சூடு பண்ணக்கூடாது. ரெஃப்ரிஜரேட் பண்ணதை நீங்க எடுத்து கொடுக்கணுமானா வெளியில ஒரு 1/4 மணி நேரம் வச்சுட்டு கொடுக்கலாம். அண்ட் இட் இஸ் அ மித் ஆக்சுவலி. ரெஃப்ரிஜரேட்டட் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணா குழந்தைக்கு சளி பிடிக்குங்கிறதெல்லாம் மித். You can straight use from refrigerator also and give. But if it is very chill, the baby is not liking it, you can keep it outside for 15-20 minutes before you give any food item from refrigerator. ஜுரம் இருக்கிற குழந்தைக்கு கூட ஃப்ரிட்ஜ்ல இருந்து தயிர் எடுத்து கொடுக்கலாம். And whenever children are sick, there is a standard dictum, they like only that which is sour. புளிப்பா உள்ளது மட்டும்தான் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். So you can try curd, buttermilk, orange juice, then tomato soup. இது எல்லாமே அதனால தான். புளிப்பு ஐட்டம்ஸ் எல்லாம், ரசம், தக்காளி ரசம். These are all options which children will like when they are sick. And I missed some questions. You asked something I missed. குழந்தைகளுக்கு வயிறு தண்ணி குடிச்சுக்கோங்க மாட்டேன் டாக்டர். நடுவுல நான் கண்டினியூஸா நான் கேட்டுட்டேன். நீங்க தான் பாவம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் டேக் வாட்டர். குழந்தைகளுக்கு வயிறு மந்தமாவதை எப்படி கண்டுபிடிப்பது? See, they don't have appetite. கொஞ்சம் டல்னஸ் இருக்கும். மோஷன் அவ்வளவா கம்ஃபர்டபுளா போகாது. இல்ல வாமிட்டிங் இருக்கும். ஃபீவர் எதுவும் இல்லாம வாமிட்டிங் சென்சேஷன், no taste for food and constipation. These are the few things they present with. ஒன்றும் பண்ண வேண்டாம், கம்பல் பண்ண வேண்டாம். சிஸ்டம் எவ்வளோ கேட்குறதோ அவ்வளோ கொடுத்தா போறோம். It will get set on its own. Buttermilk is the best option for such children. இளநீர் is another very good option. So இந்த ரெண்டும் நம்மளுக்கு பூன், buttermilk and இளநீர். So nothing else is required till the baby recovers. Good. பாலூட்டும் தாய்மார்கள் சிலர் வேலைக்கு செல்வதால் டியோட்ரன்ஸ், மேக்கப் சாமான்கள், பவுடர் போன்றவை பயன்படுத்துவதுண்டு. அதனால் குழந்தைக்கு அலர்ஜி ஏற்படுமா? குழந்தை பால் சாப்பிட மறுக்குமா? கண்டிப்பா அலர்ஜி வரதை விட பால் சாப்பிடுறத மறுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் உண்டு. ஏன்னா அந்த பவுடரோட ஸ்மெல்லோ, டியோட்ரன்ட் ஸ்மெல்லோ, சில்ட்ரன் டோன்ட் அக்செப்ட். They have not been used to it from beginning. திடீர்னு mother starts using. We recommend mothers to take bath well, get rid of all that smell before they feed the baby. So kandipa it has a negative impact on feeding. More than allergy, feeding. And incidentally, because you asked about allergy, I want to tell this also. Don't use Dettol or Savlon for any of the baby clothes washing. And you do use either diaper use பண்ணுங்க, இல்லைன்னா plain clothல அப்படியே படுக்க வைக்கலாம். Don't try to use cloth diapers on them. லங்கோடு மாதிரி கட்டுறது, ஜெட்டி போடுறது, இதெல்லாம் என்ன ஆகும்? We don't immediately change their panties when they pass urine or motion. It takes some time, and that is when they go for diaper rash. Either leave them fully open and then you change the cloth underneath. That makes it easier. Or you use a diaper, regular diaper, which absorbs well. Once in 6 hours you have to change. If they pass motion, it has to be immediately changed. அவ்வளவுதான். Thank you. எண்ணெய் தேய்ச்சி உருவி குளிப்பாட்டுறது அப்படிங்கிறது அந்த காலத்திலே இருந்து வந்துட்டு இருக்கு. இப்போ அதெல்லாம் பண்ணணுமா? அது குழந்தைக்கு தேவையா? எப்படி? See, oil massage is not actually mandatory. But பண்றதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. Especially coconut oil massage. In babies who are underweight, it helps them. Cutaneous absorption has been proven. So it helps them in weight gain. மற்றபடி மாய்ஸ்சரைசிங் எஃபெக்டுக்காகனு தேவையில்லை. ஏன்னா உடம்புல கடவுள் கொடுத்த ஆயில் கிளான்ஸ் தலையில உடம்புல எல்லா இடத்துலையும் இருக்கு. ஸோ ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் ஆயில் அட் ஆல் இஃப் யூ ஆஸ்க் மீ பர்சனலி. பட் போட்டா தப்பானா தப்பு இல்லை. ஒரு பிரச்சனை, ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம். நீங்க தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் எது தடவினாலும் எறும்பு வந்துடும். எங்க இருந்தாலும் துணிக்கு எறும்பு வந்துடும். ஸோ அதை கிளீன் பண்றது, அந்த ரப்பர் ஷீட்டை கிளீன் பண்றது, துணியை கிளீன் பண்றது மெஸ்ஸி. when you take the baby can slip. And when you apply much oil on the hair, to wash it you use soap or whatever. And the oil, soap, water, எல்லாம் சேர்ந்து if it trickles down the face, if it enters the eyes, mouth, nose, எங்க வேணாலும் இந்த orificesல போச்சுன்னா again risk of infection. So oil I don't basically prefer, but if you want to, you can use coconut oil massage, especially in low birth weight babies, because it's known to help weight gain. Okay. Thank you டாக்டர். இன்றைய குழந்தைகளிடம் நிஜமாகவே லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கிறதா? இன்றைய குழந்தையில மட்டும் இல்ல, அந்த காலத்திலயும் இருந்திருக்கு. It is just that it was not diagnosed before.
ஸோ இட் இஸ் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் ஏன் வருதுன்னா நம்ம இன்டெஸ்டைன்ஸில் ப்ரஷ் பார்டர்ஸ்னு இருக்கும். அதில் வந்து வி ஹாவ் என்சைம்ஸ் டு டைஜஸ்ட் திஸ். லாக்டோஸ் இஸ் நத்திங் பட் த சுகர் இன் மில்க். ஸோ அந்த மில்கை டைஜஸ்ட் பண்ணுற என்சைம் கம்மியாக இருந்ததுனாக்க தென் தே ப்ரெசென்ட் வித் டயரியா, சோர் பாட்டம், அடிக்கடி வயிற்று வலி, அந்த மாதிரி வரலாம். என்சைமே இல்லாமல் போச்சுன்னாக்க தட் இஸ் நாட் அ வெரி காமன் ஃபினாமினல். டெஃபிஷியன்சி இஸ் மோர் நோன் டு அக்கர் தேன் ஆப்சன்ஸ். ஆப்சன்ஸ் இருந்ததுன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். Lifelong they will not be able to take milk. But in the deficiency, you can reduce the milk products in diet. That will help. And children usually get over the problem after 2-3 years. But there are some children who continue to have the problems. They'll have to avoid milk products at all totally. And திரும்பி வயசானவாளுக்கு again the problem sets in after 60-65 years. Excess milk. இதுக்காக it is not the usual amount of curd or milk you take in. Excess milk sweets, ice creams, these can cause intolerance because of lactase deficiency. Thank you, doctor. எவ்வளவு நாட்களுக்குள் பேச்சு வரவில்லை என்றால் டாக்டர்கிட்ட போய் காட்டணும்? Yes, this is சில குழந்தைகள் லேட்டா பேசுறது, சில குழந்தைகள் சீக்கிரம் பேசுறோம் இல்லையா? கரெக்ட். ஸோ நார்மலா என்னன்னா உங்களுக்கு ஸ்பீச் எப்போ டெவலப் ஆகணும்னா 6 monthsல இருந்து குழந்தைகள் வாய் கூட்டி நம்ம பேசும்போதே they try to talk. ட்ரை பண்ணுமே தவிர முடியாது. 9 months or so they start saying மம்மா பப்பா இந்த மாதிரி எல்லாம் மீனிங் புரிஞ்சுக்காம சொல்லலாம். 1 வயசு ஆகும்போது நல்லா புரிஞ்சே அம்மா அப்பா எல்லாம் சொல்ல வரும். ஒரு 1.25 வயசுல 1-2 வார்த்தைகள், 1.5 வயசுல 10-12, 2 வயசு ஆகும்போது நிறையவே ஒரு 50-60 வார்த்தைகளுக்கு மேல வந்துடும். This is in normal. Your question is for how long you can wait. How long we have to wait? Yeah. So நிறைய குழந்தைகள் வந்து டிலே வருது நிறைய பார்க்கிறோம். When am I worried? I am worried if a baby at 1 year of life is not responding to his name or to her name. ஒரு வயசு ஆற குழந்தைக்கு what we expect them to do is பிடிச்சிருந்துக்குவாவது செய்யணும். And they should be able to respond. பேர் சொல்லி கூப்பிட்டா உடனே திரும்பி பார்க்க தெரியணும். பேசணும் அவசியம் இல்லை, பக்கத்துல வரணும்னு அவசியம் இல்லை. தன்னோட பேர்னு புரிஞ்சுக்கணும், காதுல விழணும், திரும்பி பார்க்கணும். பேரண்ட் will say இல்ல டாக்டர் டிவியில ஆட் வந்தா உடனே பார்க்கறான் ஓடி போறான். No, this is not what we want. We want the child to understand that it is his name and turn instantaneously. இல்ல வாசல் பெல் அடிச்சா பார்க்கறான், ஃபோன் பெல் அடிச்சா பார்க்கறான். No, that is not enough. They should interact and understand this name is mine and they should turn and see. அது இருக்கணும். நம்ம சொல்ற சிம்பிள் கமாண்ட்ஸ் ஃபாலோ பண்றாங்க. இங்க இந்த டம்ளர் கொண்டு போய் அங்க வை, அப்பாவை கூப்பிடு, இந்த வேற ஏதாவது பொம்மை எடுத்துட்டு போய் அங்க வை, இந்த மாதிரிலாம் சொன்னா if they are obeying, then you can wait for the speech to start even till 2-2.5 years. Because there are many babies who start talking by 2-2.5 also. Yes. But they would be uttering at least அம்மா அப்பா வார்த்தையாவது வரும். 1.25 வயசு 2 வயசுல கூட அம்மா மட்டுமாவது வரும். நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாம் இருக்கும். பேர் கூப்பிட்டா உடனே திரும்பி பாக்குறது, ஏதாவது பண்ணுன்னு சொன்னா சிம்பிள் கமாண்ட்ஸ் இங்க வா அங்க போ சொன்னா பண்றது இருக்கணும். அது இல்லைன்னா இட்ஸ் a cause of concern. And having spoken about this, I want to add one more thing. One common problem we all encounter now is attention deficit in children. More so in the corona period, parents working with laptop, babies have been introduced to the media. செல்போனை கையில கொடுத்து வச்சுட்டு ஸ்கூலுக்காக கொடுக்கறது அது தலையெடுத்து வேற விஷயம். இது 6 மாசம் 8 மாச குழந்தை கையில செல்போனை கொடுத்து வச்சு and they are very proud saying my baby is going to open அழகா தனக்கு வேணுங்கிற ரைம்ஸ் ஓபன் பண்றது, அழகா அந்த பட்டன் போட தெரியுது, பிளே பட்டன் தெரியுது. This is something very, very sad plight, and these 2 years have really taken a toll on many lives. I have seen many children who are otherwise normal just because of this media exposure. பேச்சு இல்லாம, பேர் கூப்பிட்டா தெரியாம, பழைய கால காத்தவராயன் படம் யார் யாருக்கு தெரியும் தெரியாது, அந்த மாதிரி அந்த தன் உலகத்துல இருக்கிற குழந்தை. They were all brought back to normal, 3-4 children. Only after I had to insist them, mothers, to take off their work, sit with the child. இல்லைன்னா பாட்டி யாரையாவது உட்கார சொல்லி செல்போன் டெலிவிஷன் எதுவுமே இல்லாம interact with the child, and the children are back to form. So it's a very pathetic situation, and the connections in brain are all happening maximum in the first 3 years of life. So அந்த சமயத்துல 3 வயசு வரைக்கும் செல்போன் பக்கத்திலேயே போகக்கூடாது குழந்தைங்க. So that is something very, very important. Parents should not encourage that. They must find some ways of entertaining their babies. Maybe they are employed. 2 பேரும் வீட்ல இருந்து ஒர்க் பண்ற சிச்சுவேஷன் எல்லாம் இருந்திருக்கலாம், முன்னாடி இருந்தது போனது போட்டோம், ஃபியூச்சர் எப்படின்னு தெரியல. இனிமே உள்ளதுல they should understand that entertaining the child is not with media. It should be personal interaction, two-way interaction கண்டிப்பா இருக்கும். So that is something very, very important. Otherwise developing brain gets very badly affected with these things, gadgets. Well said, doctor. Really well said. Is there any relation between weight and health of the child?
why some childs are tend to be lean in spite of healthy eating habits? அது அவ ஃபார்ச்சுனேட்னு தான் சொல்லுவேன் நான். Because I get to see many the other way around. Obesity is more common nowadays. One thing is again it comes back to gadgets. They sit with that. So gadgets கூட உட்கார்றதுனால விளையாடுறது கிடையாது. Unhealthy eating habits. ஸோ அதெல்லாம் வரும்போது செடென்ட்ரி ஸ்டைல்லாம் வந்து வெயிட் போடுற குழந்தைகள் தான் நிறைய பார்க்குறேன். ஒல்லியா ஆமா. இருக்கிறதுன்றது யூ டோன்ட் ஹாவ் டு ரியலி ஒரி மச் பிகாஸ் வி ஹாவ் அ ரேஞ்ச் ஆஃப் வெயிட் ஃபார் எவ்ரி ஏஜ் குரூப். ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ள குழந்தைகள் இருந்தாக்க you don't have to worry about the weight. So underweight is no longer a problem in our society. I see more of overweight children. So there is, you have to really worry if they fall much below the expected range. So when you go to your pediatrician, they'll be having a chart, they'll be showing you the normal graph. So if it's well within the normal limit, you don't have to worry. Romba much below the normal, then only we have to see what we have to find out what underlying problem the baby has. Okay. Thank you, doctor. நான் நம்ம கொஞ்ச காலம் முன்னாடி வரைக்கும் இந்த ட்ரெண்ட் இல்ல. இப்போ குழந்தைகள் அப்படின்னாலே கண்டிப்பா எக் கொடுக்கணும், அதுல மட்டும்தான் புரோட்டீன் இருக்கு. ஃப்ரம் த ஒரு மாதிரி 1 இயர்ல இருந்து புரோட்டீன்ங்கிறது மஸ்ட் நான் எடுத்து நிறைய வீடுகள்ல. அப்படியா? இல்ல egg is taken as a reference protein. I don't deny that. So எங்களுக்கு டெக்ஸ்ட்ல சொல்லி தருது egg is a reference protein. Net protein utilization ஒன்னு சொல்லுவோம், that is very high, but it is not at all mandatory. Vegetarian sources, you have plenty of sources for protein. You have milk as a major source. Milk ஓட எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் அது சீஸோ பன்னீரோ கர்டோ எல்லாமே protein rich. All dal products are protein rich. And cerealsலயும் protein, எல்லா cerealsலயும் especially milletsல எல்லாம் protein உண்டு. வேர்க்கடலை is rich in protein. Almonds, walnuts, then வேற என்ன, you have soya. Soya வந்து ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம் because estrogen excess ஆயிடும். ஸோ ஓரளவுக்கு சோயா எடுத்துக்கலாம், அதுவும் தப்பு இல்லை. ஸோ ப்ரோட்டீன் சோர்சஸ், வெஜிடேரியன் சோர்சஸ் ஆர் இன் பிளென்டி. யூ டோன்ட் ஹாவ் டு கோ ஃபார் எ நான்வெஜ் சோர்ஸ். தேங்க்யூ டாக்டர். அதே மாதிரி இந்த குட் டச் பேட் டச் அது எந்த வயசுல குழந்தைகளுக்கு புரியும்? நம்ம சொல்லி கொடுத்துடலாம், அந்த எந்த ஏஜ்ல அந்த குழந்தைக்கு அது புரியும் நம்ம சொல்றது? As early as 2.5 to 3 years. அதுக்கு முன்னாடி it is difficult. 2.5-3 வயசுல இருந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடும். By 3 years they are very clear for understanding that. So ஸ்கூல் அனுப்புற வயசு is ideal age. இப்போ அந்த 3 வயசு தான் பிடிச்சி தள்ளிடுறல, அதனால அந்த சமயம் yes you can teach. Okay, thank you. You should. இந்த சாக்லேட் அது மாதிரியான மாவு பொருள்களை சாப்பிடும்போது பல்லுல பிரஷ் பண்ண வேணும்ங்கற ஒரு கம்பல்சரி ஒட்டிக்கும். பிரஷ் பண்றது some children may not, அதனால அது நெசசிட்டியா? கண்டிப்பா. Any time maintaining the dental hygiene is important. What we recommend till 2 years of life is toothbrush வேண்டாம். 2 வயசு முடியற வரைக்கும் ஒவ்வொரு ஃபீடுக்கு அப்புறமே கூட காட்டன் பால்ஸ் நீங்க சோக் பண்ணிடலாம். வெந்நீர்ல வந்து நல்லா கொதிக்கிற வெந்நீர்ல ஒரு 10-20 பால், just boil it in water for 10 minutes, keep it closed, clean lid வச்சு க்ளோஸ் பண்ணிட்டா 24 ஹவர்ஸ்க்கு அந்த காட்டன் பால்ஸ் யூசபிள். அது வார்மா இருக்கணும் ஹாட்டா இருக்கணும் அவசியம் இல்லை. டேக் அவுட் அ காட்டன் பால், ஸ்குவீஸ் அவுட் தி எக்ஸஸ் வாட்டர். குழந்தையோட கம் சர்ஃபேஸ், பல்லு வரத்துக்கு முன்னாடியே நான் சொல்றது, gum surface you can clean with these cotton balls. That is one way to clean the mouth. Dental hygiene. பல்லு முளைச்ச அப்புறம் கூட 2 வயசு வரைக்கும் you can just use cotton balls after every feed to clean the oral surface. அதுக்கப்புறம் you use only baby brush without paste. And இந்த மாவு பொருட்கள் சாப்பிட்ட அப்புறம் பண்ண சொல்றது வந்து we ask them to just drink little hot water. வாய் நல்லா கொப்பளிச்சு முழுங்கிடு, துப்ப தெரிஞ்சா துப்பு, இல்லைன்னா முழுங்கிடு. ஹாட் வாட்டர் அண்ட் நல்லா கொப்பளிக்கும் போது காகிள் பண்ணும்போது அந்த crevices clean ஆயிடும். ஒவ்வொரு தடவையும் பிரஷ் எடுத்து போய் பண்றது பிராக்டிக்கல் இல்ல, நல்லதுதான், பட் ஐ டோன்ட் நோ ஹவ் பிராக்டிக்கல். ஓகே, ஒவ்வொரு தடவை சாக்லேட் சாப்பிடுறதே பனிஷ்மென்ட் ஆயிடும். எஸ் எஸ். Then how to avoid watching cartoons all the time, especially while eating? நிறைய வீடுகள்ல சாப்பாடு உள்ள போனோம்னா நம்மதான் அதுக்கு காரணம், நம்மதான். So what I would say is, 3 வயசு வரைக்கும் அட்லீஸ்ட் 2 வயசு வரைக்கும் செல்போன் ஒரு வஸ்து இருக்கிறதே குழந்தைக்கு தெரிய வேண்டாம். அதுக்கப்புறம் ஓகே யூ ஹாவ் டு சிட் வித் த சைல்ட், மானிட்டர் when they see watch programs. ஒரு நாளைக்கு இவ்வளவுதான், 1/2 மணி நேரம் தான் கொடுப்பேன். கேமிங் 5-6 வயசுக்கு முன்னாடி அலோவ் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் கூட விளையாடினாலும் ஆன்லைன் கேம்ஸ் மற்றவங்க கூட சேர்ந்து விளையாடுறது நெவர் என்கரேஜ் தட். ஸோ திஸ் இஸ் அபவுட் கேஜெட்ஸ் வச்சு விளையாடுறது. யூ ஆர் சம்திங் எல்ஸ். ஐ ஸ்கிப்ட். நீங்க கேட்ட கேள்வியில இருந்து தள்ளிட்டேன். நீங்க வேற என்ன கேட்டு எடுப்போம்? இல்ல இத கேட்டேன். எப்படி சாப்பிடும் போதாவது அவாய்ட் பண்றது எப்படி? See, cartoons major problem is
they get so addicted to it. It is a fancy thing. It keeps changing. The screen keeps changing all the time. பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கும், பயங்கர Yes. என்டர்டெய்னிங்கா இருக்கும். நம்ம என்ன தலைக்குப்புற புரண்டாலும் யூ காண்ட் என்டர்டெயின் சில்ட்ரன் சோ வெல் லைக் தட். சரி, ஒரு 10 நிமிஷம் வேணா நமக்கு எனர்ஜி லெவல் இருக்கும், அப்புறம் முடியாது. ஸோ யூ இன்ட்ரடியூஸ் them to something like that. They expect that always. So when you are not able to match up to that, நீ எனக்கு அதை போடுன்னு அழ ஆரம்பிச்சிடும் குழந்தை. ஸோ யூ டோன்ட் அலவ் ஃபார் தட் அடிக்ஷன். ஸோ அது முதல்ல இருந்தே அது ரொம்ப காமிக்காம அப்படி சாப்பிடுற சமயம் கண்டிப்பா அந்த மாதிரி விஷயம் காமிக்கவே வேண்டாம். நோ டைவர்ஷன் டு ஈட். குழந்தை சாப்பாடை பார்த்து புரிஞ்சு வயருக்கு வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டுட்டோம். ஏமாத்தி கொடுக்கணும்னு வேண்டவே வேண்டாம். ஒரு பவுல்ல எடுத்ததை முடிக்கணும்னு வச்சுக்கவே வேண்டாம். நான் அப்படியே சொன்ன மாதிரி வாயில சாப்பாடு இப்படி இருந்ததுன்னா டோன்ட் ட்ரை டு புஷ் இட். அந்த தப்பு பண்ணவே வேண்டாம். வேண்டாம்னா இப்படி இருக்கு வாயில வச்சுட்டே இருக்குன்னா இட் டசன்ட் வாண்ட் ஃபுட், விட்டுடுங்க குழந்தைய. இஃப் இட்ஸ் ஸ்பிட்டிங் இட் மீன்ஸ் ஐ எம் டன். தட் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் பேபி. ப்ளீஸ் லீவ் த பேபி அலோன். அண்ட் டோன்ட் ஹேவ் எனி டைவர்ஷன்ஸ். இந்த மாதிரி மீடியா டைவர்ஷன் வேண்டாம். வெளியில காக்கா குருவி முடியும்னா காட்டுங்க, இல்ல வீட்டுல உள்ள பொருட்களை காமிக்கலாம். பெட் டைம் ஸ்டோரிஸ் யூ கேன் டெல். பை மோர் ஸ்டோரி புக்ஸ். ஐ வாண்ட் பேரண்ட்ஸ் ஆர் கிராண்ட் பேரண்ட்ஸ் டு கெட் இன் டு ஸ்டோரி புக் கல்ச்சர். குட்டி குட்டி ஸ்டோரிஸ், மாரல் ஸ்டோரிஸ், தட் என்கரேஜஸ் சோ மச். ஸோ அந்த ரீடிங் ஹேபிட்டும் வரட்டும். இந்த மீடியா ஒரு 5 வயசு வரைக்குமாவது செல்போன் இல்லாம வளர்த்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி பள்ளி செல்லும் குழந்தைகள் டாய்லெட் போறதுக்கு ரொம்ப ஹெசிடேட் பண்றாங்க. அவங்களுக்கு பிடிக்கிறது இல்ல, அவுட் சைட் இது பண்ண. அதனால அவங்க என்ன பண்றாங்க, கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு. அதோடைய பின் விளைவுகள் என்ன, அது அவங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்கறது? That has a very adverse outcome both on urinary tract as well as the bowels. Urinary infections are known to occur and also constipation sets in when they hold their urine. So இது ரெண்டுமே major problem. I know of even grown up girls who don't drink water because their restrooms are not clean. One thing, it should start from us speaking to the school authorities about toilets, maintenance of toilets. நம்ம மால்ல எல்லாம் போய் பார்க்கிறோம், அத்தனை பேர் வந்து போற இடம் எவ்வளவு கிளீனா இருக்கு. And these schools, unfortunately, they don't have such a big crowd. I don't know why they can't maintain that. தண்ணி ப்ரொவிஷனோ, அந்த ஹைஜீனிக் ஹேண்ட் வாஷ் இருக்கிறது, ஏன் அதெல்லாம் பண்ணலாமே? இட்ஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம். ஐ டோன்ட் நோ வை பீப்புள் டோன்ட் டூ இன் ஸ்கூல். Without that, it is difficult to convince our children to use. It's very, very difficult. But you have to tell your children, கண்டிப்பா யூஸ் பண்ணுன்னு சொல்லி அனுப்பணும். But I do understand the pathetic situation. Not all can afford a big school. So சாதா ஸ்கூல்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா டாய்லெட் கண்டிஷன்ஸ் are really very pathetic. So we have to speak to school authorities to help them out. But you have to tell your children also, use tissue paper கையில கொடுத்து அனுப்பலாம். தண்ணி எப்பயும் அவங்களுக்கு அந்த சில சமயம் கப்ல எடுத்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், பிடிக்காது. ஸோ டிஷ்யூ பேப்பர் கையில கொடுத்து once you urinate, just dab it with tissue paper, throw it and come out. You can teach them that. You have to tell them urinary infection is a possibility. Constipation வரலாம். கான்ஸ்டிபேஷன் வந்தா கீழே மோஷன் போற இடம் கிழியலாம், வலிக்கும். சில சமயம் கான்ஸ்டிபேஷன்னால மோஷன் லீக் ஆகும், ஸ்கூல்ல இன்கன்வீனியன்ஸ் வரும். இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கலாம். இல்ல குடல் ஏறுறதுன்னு ஒண்ணு வரும், கான்ஸ்டிபேஷன் வந்தா அக்யூட் எமர்ஜென்சி வரலாம். ஸோ உனக்கு கான்ஸ்டிபேஷன் வராம இருக்கணும், உன் சிஸ்டம் நல்லா இருக்கணும், மூளை நல்லா வேலை பார்க்கணும்னா யூ நீட் டு ரியலி ரிலீவ் யுவர் செல்ஃப் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் ஸ்கூல். அவ்வளவுதான் பண்ண முடியும். மார்னிங் டு ஈவினிங் ஒரு தடவை அவங்க யூஸ் பண்ணாலே பெருசு. ஓகே டாக்டர். ஒரு கொஞ்சம் வருஷங்கள் முன்னாடி எல்லாம் 10 இயர்ஸ்க்கு மேலதான் பருவம் பீரியட்ஸ் வர்றது ஸ்டார்ட் ஆயிட்டு இருந்தது. இப்பெல்லாம் 7-8 இயர்ஸ்லயே குழந்தைகள் பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுறது. அதுக்கு ஏதாவது சாப்பாடு ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணினா சரியா போகுமா? என்ன ரீசன்னால இப்ப அப்படி ஆயிட்டு இருக்கு? அப்புறமே இது ஆனதுக்கு அப்புறமே கூட பீரியட் ரெகுலரா வர்றது இல்ல, ரொம்ப இர்ரெகுலரா இருக்கு. அது உடனே ஹார்மோன் ப்ராப்ளம்ன்றாங்க. இமிடியேட்டா ஹார்மோன் அதுக்கு சரி பண்ணிக்கிறதுக்கு டாக்டர் மீட் பண்ணணுமா? எல்லாம் ஒண்ணுக்குள்ள கனெக்டிவ் क्वेश्चंस. Less than 8 years is definitely not normal. 8 வயசுக்கு கீழே குழந்தைகள் பெருசானாக்க, if they attain menarche, they have to be evaluated. There could be some endocrine causes or even neurological causes for the early puberty. So that needs to be worked up. Less than 8 years cannot be taken normal. But 8 வயசுக்கு மேல நீங்க சொன்ன மாதிரி அந்த காலம் 15-16 வயசு was the age of menarche, but now it has reduced so badly. 9-10 years is taken as normal, which is quite unfortunate for the girls. பாவம், கஷ்டம் தான் குழந்தைகளுக்கு. Something else. What was your other question? About the irregularity with it. Yes, menstrual irregularities once they attain age. Normally menarche வந்த குழந்தைகளுக்கு 2 வருஷம் cycles can be irregular, they can be frequent, they can be delayed. Once in 18 days வரலாம், once in 2 months வரலாம். You don't have to worry about it. You don't have to see any doctor for that. You have to ensure the baby is given adequate nutritious diet, especially green leafy vegetables. நிறைய அயன் சப்ளிமெண்ட்ஸ் அந்த மாதிரி மெனார்கி ஆன குழந்தைங்களுக்கு கொடுக்கிறது ரொம்ப முக்கியம்.
And this early menarche and the irregular cycles after 2 years. 8 வயசுல menarche ஒருவேளை இல்ல 9 வயசுல menarche 11 வயசுக்கு அப்புறமும் cycles irregular இருக்குன்னா that could be a genetic tendency. There is also a lifestyle to do with it, and also diet, right, like you rightly said. Animal protein and soya excess is known to cause irregularities in hormonal levels. So that is not fully proven, but it is a postulate which is placed. So animal protein and excess soya is known to cause menstrual irregularities because of hormonal imbalance. And இப்போ ரொம்ப ஜாஸ்தி உள்ளது PCOSனு ஒரு கண்டிஷன் இருக்கு, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். ஸோ அதுல வந்து என்ன ஆயிடும்னா அந்த எக்கோட மெச்சூரிட்டி இஸ் அஃபெக்டட். ஸோ மெச்சூர் எக்ஸ் ஆர் நாட் பீயிங் ரிலீஸ், ஸோ த சைக்கிள்ஸ் ஆர் நாட் வெரி ரெகுலர். இதுல தே ஜென்ரலி ப்ரெசென்ட் வித் மேல் டைப் ஆஃப் ஹேர் பேட்டர்ன், நாடி பக்கத்துல முடி, இங்க சைட்ல முடி. தே ஹேவ் மோர் பிம்பிள்ஸ், முகத்துல நிறைய பிம்பிள்ஸ், விச் இஸ் மோர் காமன் இன் பாய்ஸ். செஸ்ட்ல முதுகுல எல்லாம் பிம்பிள்ஸ் வரும். அண்ட் ஹேர் growth is more of a male pattern of hair growth. They have increased weight gain, irregular periods, and when you do an ultrasound, you tend to see many cysts in the ovaries. So இது வந்து பெரிய நோயினெல்லாம் கிடையாது. Now we come across many children with that. All that they need to do is கொஞ்சம் lifestyle modification, cut down on their excess calorie diet. So when that comes, I have to tell you about what will be the ideal diet to be followed. You must follow a diet which will have a pyramid. அந்த பிரமிடோட டாப்ல வந்து அதாவது கொஞ்சமா நம்ம சேர்த்துக்க வேண்டியது சுகரும் ஃபேட்டும். ஃபேட்ல வந்து there is visible fat and invisible fat. When I say visible fat, it is the oil, butter, ghee which you use straight. Invisible fat is what you get through your other food items like milk, meat, and also through egg. And usual cerealsல எல்லாம் கூட நம்மளோட தானிய வகைகள்ல கூட ஃபேட் உண்டு கொஞ்சம் கொஞ்சம். ஸோ அந்த ஃபேட் எல்லாம் நம்ம கணக்கெடுக்காத ஃபேட் உண்டுங்கிறதுனால நம்ம கணக்கெடுக்கிற ஃபேட் கம்மியா பிரமிடோட டாப்ல, சுகர் அண்ட் ஃபேட் ஷுட் பி மினிமம். அண்ட் ஃபேட் சொல்லும்போது எல்லாமே சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், பட்டர், கீ, எவ்ரி திங் இஸ் குட். So don't say one thing is good and don't always go for the sunflower safflower oil alone. You must have an equal percentage of everything. Ghee, butter can be the least. அதுக்கு அடுத்தாப்புல you can use your sunflower safflower oil, and then you can also use your groundnut oil and gingerly oil. So எல்லாமே equal proportionsல எடுத்துக்கலாம். And omega 3, omega 6 fatty acids இருக்கு. Omega 6 fatty acids are good for skin, which is available in all your nuts and seeds. நம்ம என்ன நட்ஸ் பிடிக்கிறதோ இன்க்ளூடிங் கிரவுண்ட் நட்ஸ், தட் இஸ் வெரி காமன்லி அவைலபிள். அது குழந்தைங்களுக்கு நல்லா பவுடர் பண்ணி கொடுக்கலாம் ஜாகரியோட, இல்ல சாப்பாட்டுல போட்டு கொடுக்கலாம். ஒமேகா 3 இஸ் மோர் காமன்லி அவைலபிள். வெஜிடேரியன் சோர்ஸ் வந்து ஃபிளாக்ஸ் சீட்ஸ் மட்டும்தான். அண்ட் இட்ஸ் ஆல்சோ அவைலபிள் இன் எக் ஃபார் நான் வெஜிடேரியன் சோர்ஸ். ப்ரோட்டீன் வந்து மினிமம் 10% ஆஃப் யோர் பர்சன்டேஜ் ஆஃப் யோர் ஃபுட் இன்டேக் ஷுட் பி ப்ரோட்டீன். கார்போஹைட்ரேட் ஒரு 60% இருக்கணும். கண்டிப்பா எல்லா நம்ம சாப்பாட்டு சர்விங்லயும் காலையில இருந்து நைட் வரைக்கும் ஃப்ரூட்டோ வெஜிடபிளோ எல்லா டைமும் வரணும். காலையிலயும் நைட்டும் ஃப்ரூட் ஈஸி, லஞ்ச் கூடயும் ஈவினிங்கும் வெஜிடபிள் ஈஸி. ஸோ 2 servings of fruits, 2 servings of vegetables must for children. So that healthy lifestyle should be inculcated. So in the irregular cycles உள்ள குழந்தைங்க, they must reduce their weight and also have some lifestyle modifications so that cycles become regular. அதை மீறி மோசமா இருந்ததுனாக்க you have to see a gynecologist. அதுதான் இப்ப உங்களை நெக்ஸ்ட் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ இந்த காலேஜ் இது மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இப்பவே வெயிட் ரிடக்ஷன் ஆகணும், இவ்வளவுதான் ஹிப் இருக்கணும், அந்த மாதிரி இதுல வந்து சாப்பாடை வந்து நிறைய நெக்லெக்ட் பண்றாங்க. நார்மல் நொறுக்கு தண்ணி சாப்பிடுறது. அது ப்ராப்ளம் பேலன்ஸ் டயட் இப்ப நீங்க கரெக்டா சொன்னது பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அதுதான் வெரி குட், வெரி குட் டாக்டர். பாட்டி ட்ரைனிங் வந்து எந்த வயசுல ஸ்டார்ட் பண்ணா பெட்டர்? குழந்தைகளை, சாரி அகைன் ஐ கோ பேக் டு ஸ்மால் கிட்ஸ். பாட்டி ட்ரைனிங் வந்து எப்போ பெட்டர்? எந்த ஏஜ்ல டீச் பண்ணா? நார்மலி பிகம் முதல்ல யூரின் கண்ட்ரோல், மோஷன் கண்ட்ரோல் எப்போ வரும்னா, மோஷன் கண்ட்ரோல் இஸ் ஏர்லியர் அச்சீவ்ட். ஸோ பை த டைம் தே ஆர் அரவுண்ட் 2 ஈஸிலி கண்டிப்பா மோஷன் வந்து சொல்லிட்டு பாட்டில தான் உட்காந்து போவாங்க. யூ கேன் ஸ்டார்ட் இட் ஆஸ் ஏர்லி as 9 to 10 months when the baby is steady to sit. நல்ல குழந்தை நம்ம உட்காத்தி வச்சா முதுகெல்லாம் விளையாம உட்கார்றது, தன்னால உட்கார்றது 8-9 மாசம். ஸோ தட் இஸ் த டைம் யூ கேன் மேக் த பேபி சிட் இன் அ பாட்டி. யூரினுக்கு கூட தூங்கி எந்திரிச்ச உடனே சாப்பிட்டு 1/4 மணி நேரத்துல யூரின் போறது நமக்கு அந்த தெரியும். எல்லா குழந்தைகளுக்கும் அது ஒரு டெண்டன்சி. சாப்பிட்டு 1/4 மணி நேரத்துல மோஷன் போறதும் அந்த 1 year 1.5 years வரைக்கும் நார்மல். ஸோ யூ கேன் மேக் தெம் சிட் அண்ட் ட்ரெயின். பட் வாட் எவர் யூ ட்ரெயின், யூரின் கான்டினன்ஸ் வரதுக்கு யூஸ்வலி 4 years ஆகும். அது வரைக்கும் நைட் பெட் வெயிட்டிங் இருக்கும். ஸோ இட் இஸ் நோ பாயிண்ட் ridiculing the child. You can use a diaper till the baby completes 4.5 years. பட் மோஷன் ட்ரைனிங் நீங்க 9 மாசத்துல ஆரம்பிச்சா 2 வயசுக்குள்ள கண்டிப்பா பாட்டி ட்ரைனிங் will be done.
as far as motion is concerned. But urine, it night dry ஆறது வந்து 4 வயசு ஆயிடும். டே டைம்ல வேணா சொல்லிட்டு போவோம், நைட் நிறையாம போறது 4-5 வயசு வரைக்கும் இட்ஸ் நார்மல். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ டாக்டர். இந்த லிங்குவிஸ்டிக் ப்ராப்ளமா எடுத்துக்கணுமா இல்ல இத வந்து டீச் பண்ணணுமா? அதாவது இப்போ வீட்ல வந்து அவங்க தமிழா இருப்பாங்க, தமிழ் கத்து கொடுப்பா. பெங்களூர்ல இருக்கிறதுனால வெளியில வந்து அந்த குழந்தை ஃபுல்லா கன்னடம் பேசணும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஸ்கூல்ல கம்பல்சரி இங்கிலீஷ் ஆயிடும். அட் அ டைம் 3 அந்த பாஷையை அது கத்துக்கிறது வந்து அதுக்கு ப்ராப்ளம் ஆகுமா? இல்ல அது வந்து கத்துக்கிறது அதுக்கு வந்து நல்லதா? அவ்வளவு மைண்ட் அதுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்குமா எடுத்துக்கிறதுக்கு, லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு? Ideally speaking, I would recommend introduction of only one language till first 2.5-3 years. அதுக்கப்புறம் other language acquisition skills easily happens. But to my amazement, I am seeing many children able to manage with multiple languages like you said. But it causes language confusion, kandipa. Yes, yes. So it depends. It varies from child to child. But என்கிட்ட கேட்டா I will say at least 2.5 வயசு வரைக்குமாவது உங்களோட மதர் டங் ஏதோ அதை சொல்லி கொடுங்க. மற்ற பாஷை எல்லாம் அப்புறம் கத்துக்கும். என்ன ஆயிடுறது, மதர் டங்கே தெரியாம போயிடுறது. எல்லாரும் they start in English, they are making their child speak only in English, they are comfortable, they are happy. But grandparents who don't know cannot communicate with the child. And the child also doesn't learn the language correctா. எது தேவையோ நம்ம மதர் டங் முதல்ல சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் ஸ்டார்ட் வித் அதர் லாங்குவேஜஸ். நம்மளாம் என்ன பிறக்கும் போதே தெரிஞ்சுட்டே கத்துட்டோம் அப்படிதான் இல்லையே. எத்தனை பாஷையும் அதுக்கப்புறம் நம்ம லைஃப் லாங் கத்துட்டே இருக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் படி நம்ம பாஷையை முதல்ல கத்துட்டா அந்தந்த லாங்குவேஜ் மதர் டங், then you go on with the others. ஓகே. தென் gluten குழந்தைகளுக்கு அலர்ஜியா? Not always. எந்த குழந்தைக்கு ஒத்துக்காதோ, there is a condition called celiac disease. So எந்த குழந்தைக்கு ஒத்துக்காதோ அதுக்கு தான் அவாய்ட் பண்ணுமே தவிர்த்து அந்த குழந்தைக்கு ரேஷஸோ டயரியாவோ வெயிட் கெயின் இல்லாம இருக்கிறது எல்லாம் வரலாம். அந்த குழந்தைகளுக்கு மட்டும் தான் யூ ஷுட் அவாய்ட். அதர்வைஸ் எல்லாருக்கும் எல்லாம் gluten அவாய்ட் பண்ண வேண்டாம். நீங்க அந்த மாதிரி சத்து கஞ்சின்னு கொடுக்கும்போது எல்லா விஷயமும் கலாபரா பண்ணக்கூடாது. 6 மாசத்துல கஞ்சி கொடுக்கணும் ஆசைப்படுற தாய்மார்களுக்கு இட் ஷுட் பி 1 cereal and 1 pulse. கண்டிப்பா கேஷ்யூ பாதாம் அந்த மாதிரி எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாதீங்க. ஒரு சீரியல் சொன்னா இட் கேன் பி அரிசி, கோதுமை, ராகி ஏதாவது ஒண்ணு 1 கப். அண்ட் இட் ஷுட் பி 1/3 கப் ஆஃப் ஈதர் சிறுபருப்பு, பொட்டுக்கடலை, வாட் எவர் பல்ஸ் யூ வாண்ட் டு ஆட். அவ்வளவுதான். 1/3, 1:1. ஓகே, பெர்ஃபெக்ட். 1/3 இஸ் பருப்பு, 1 இஸ் சீரியல். ஓகே டாக்டர், பெர்ஃபெக்ட். லாஸ்ட் क्वेश्चन, how to identify the vision problem? அந்த குழந்தைக்கு சரியா தெரியலங்கிறதே நிறைய நமக்கு தெரிய வர மாட்டேங்கிறது சில சமயத்துல. நிறைய நோட்புக்ல மிஸ்டேக்ஸ் வரும்போது நாங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு கேட்போம், ஏன் இவ்வளவு மிஸ்டேக் பண்றா, நீங்க கண் டாக்டர்கிட்ட போய் குழந்தைய காட்டுங்கன்னு. சோ அது வந்து வேற எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம் அதுக்கு? Ideally speaking, regular eye checkup and dental checkup should start by the time child is 2. dentist கூட்டு போணும். By the time child is 3, every 2 years at least, 3 வயசுல இருந்து every 2 years routine eye checkup should be done, because there is no other way how you can pick it up early. So நம்ம routine eye check போனாதான் அங்க போய் பார்க்கும்போது தான் you will be able to identify. இல்ல blackboard copyingலாம் sometimes front rowல உட்கார்ந்துருக்கலாம். அந்த குழந்தை 7th 8th வர வரைக்கும் ப்ராப்ளமே தெரியாது. பின்னாடி போய் உட்கார்ந்தா தானே தெரியும் பார்க்க முடியலங்கிறது. அண்ட் சினிமா எல்லாம் தோராயமா பாத்துரும். டிவி வீட்டுல பார்த்தா பக்கத்துல உட்கார்ந்து பார்ப்பாங்க. So you cannot say. So every 2 years from 3rd year of life eye checkup is mandatory, and from 2nd year of life every 2 years dental checkup is also mandatory. நீங்க அப்படியே சொன்ன மாதிரி மில்க் டீ தானே சொத்தை இருந்தா பரவாயில்ல எல்லாம் கிடையாது. சொத்தை இருந்தா it affects their eating very badly. ஹெல்தி ஈட்டிங்கே போயிடும். ஏன்னா சவைச்சு சாப்பிட முடியாது, வலிக்கும். ஃபில்லிங்லாம் அந்த குழந்தைங்களுக்கு பண்றதும் அவஸ்தை. Now things have advanced, they have better management of pediatric dentistry problems, but still I would recommend problem வரதுக்கு முன்னாடி காத்துக்கிறது better. So every 2 years go for the dental check. Okay, thank you doctor. One more question, sorry. Castor oil கொடுக்கணுமா every year? Olden days தெரியாது, இப்போ no oil, no oil at all. நான் எப்படி இந்த வசம்பு எல்லாம் கூடாது சொன்னேனோ அதே மாதிரி தான் anything in oil form. நம்ம சமையல்ல ஆயில் சேர்த்து கொடுக்கறது வேற. இது கேஸ்டர் ஆயில் இஸ் ஃபுல்லி ஆயில், 5 ml 10 ml அப்படியே கொடுக்கும்போது எந்த குழந்தையும் அதை விரும்பி குடிக்க போறது இல்ல. அது குழந்தை வேண்டாம்னு சொல்லி ஆஸ்பிரேட் ஆயிடுதுனாக்க, if it enters the lung, you have had it, we will have lipoid pneumonia. It's very difficult to treat. So அது அந்த மாதிரி ஆயில் எதுவும் தப்பி கூட உள்ள போயிடக்கூடாது. அண்ட் இப்போ சம்மர் சீசன்ல குழந்தைங்களுக்கு வந்து thirst நிறைய இருக்கும். ஸோ வாய் திறந்து சொல்ல முடியாத குழந்தைங்களுக்கு யூ ஹாவ் டு ஆஃபர் ஃப்ளூயிட்ஸ் ஃப்ரீக்வென்ட்லி. 6 months to 2 years அட்லீஸ்ட் 1.5 வயசுக்கு மேல நடந்து போய் எடுத்து குடிக்கும். அண்ட் அதுல இன்னொரு டேஞ்சர், நீங்க கிளீனிங் லிக்விட்ஸ் எதுவும் குழந்தைங்களுக்கு அக்சசிபிளா வைக்க கூடாது. முன்னாடி நான் படிக்கிற காலத்துல கலர்ட் கெரசின் குழந்தைகள் குடிச்சிட்டு வரும். இப்ப நிறைய இந்த லைசால், எஸ், ஏன்னா அந்த ப்ளூ கலர்ல கெரசின் வரும்.
So children used to think it was some drink and they used to drink and come. So kerosene ingestion is one very, very serious problem. Deaths have occurred because of that. Neem oil ingestion, we have seen deaths because of that. And Lysol, இப்போ மற்ற ஃப்ளோர் கிளீனிங் லிக்விட்ஸ்லாம் கலர்ஃபுல்லாக வருதா, அதெல்லாம் ஏதாவது கூல் ட்ரிங்க் நினைச்சு குழந்தை குடிச்சிடக்கூடாது. ஸோ இட் ஷுட் நெவர் பி மேட் அவைலபிள் இன் தேர் விசினிட்டி. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நிறைய 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 கொஸ்டின்ஸ் உங்களை கேட்டாச்சு. எங்களுக்குன்னு இப்ப பீடியாட்ரிஷியன் போனா கூட நாங்க யாருமே இவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்க மாட்டோம். ரொம்ப பேஷன்ஸா, ரொம்ப 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 செல்ஃப் இன்ட்ரெஸ்டோட ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். மத்தியமஸ் எல்லாரும் அப்படியே எக்கச்சக்கமா கமெண்ட்ஸ்ல வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது, அப்படி இருக்கு, ரொம்ப வேல்யூபிள் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எழுதியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டாக்டர். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. இட் வாஸ் a pleasure being with you. நான் क्वेश्चन கேக்குறதுல ஸ்ட்ரெயின் இல்ல, நான் ஸ்டாப்பா பேசிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச், ரியலி. Thank you so much. Pleasure. Bye. Thank you. Bye, Madhyamas. Thank you for the opportunity. Thank you so much. Thank you, Madhyamas. Nice meeting to you. Will next week இன்னொரு நல்ல விஷயத்தோட உங்களை மீட் பண்றோம். Thank you.